யோவான் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். ஜெபிக்கிறவங்களுக்கு எப்படி பலன் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறார். ஜெபிக்கிறவங்களுக்கு ஜெபத்தினால பலன் கிடைக்காது. மாறாக ஜெபிக்கிறவங்க 2 கட்டளையை உட்பட்டு வாழணும். அதில் ஒரு கட்டளை தான் சொல்கிறோம். அந்த ஒன்றை பற்றி ரொம்ப நாள் பேசிட்டு வரோம். அந்த கட்டளை தேவனுக்கு பிரியமாக வாழணும். ஒருவன் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து கர்த்தரிடத்துல என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டே வரேன் பல வாரங்களாட்டு. அதுதான் உண்மையும் கூட. பாருங்க, ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லிருப்பாரு, அதிக வசனிப்பினாலே இவர்களுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று எண்ணுகிறாங்க. அதாவது எதெல்லாமோ ஜெபத்தில் சேர்த்து எடுத்து பேசி எடுத்து எப்படியா ஜெபம் கேட்கப்படும் அப்படின்னு என்றாங்க. நான்லாம் முன்னாடி ஒரு சபைக்கு போயிருந்தேன். போகும்போது வெள்ளிக்கிழமை கூட்டம். அப்போ அந்த வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் அது ஜெப கூட்டம் மாதிரி தான் இருக்கும். ஜெபம் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஒரு அம்மா ஜெபம் பண்ணுச்சு. ஒரு பையன் வெளிநாட்டுக்கு போகலை, போகாம இருந்தபோது இன்னொரு அம்மா ஜெபம் பண்ணுச்சு. ஜெபம் பண்ணும்போது அந்த அம்மாவுடைய ஜெபம் எப்படி பண்ணுச்சுன்னா, கர்த்தாவே உம்மை துதிக்கிறேன், இந்த பையன் வீட்டில் 4 பொண்ணு இருக்குது, கல்யாணம் கட்டி கொடுக்கணும். இவன் சம்பாதிச்சாதான் 3 பேருக்கு 4 பேருக்கு கல்யாணம் கட்ட முடியும். வீடு வேற இல்லை. கர்த்தாவே எல்லாம் உமக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அதனால எப்படியாவது நீங்கள் என் ஜெபத்தை கேட்டு அவனுக்கு வேலையை கொடுத்துடணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிச்சு. எதையோ சொல்கிறதுனால காரியம் நடக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி நடக்காது. நான் ஜெபிக்கிறவன் என் ஜெபத்தினால நடக்காது, அதை புரிஞ்சுக்கிடணும். நான் ஜெபிக்கிறதுனால ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஜெபிக்கிற மனுஷன் தேவனுக்கு பிரியமாக வாழணும். இப்போ நான் ஒருவருக்காக ஜெபம் பண்ணுறோம்னா அந்த மனுஷன் தேவனுக்கு பிரியமாக வாழணும். நான் மட்டும் வாழ்றது முக்கியம் இல்லை. யார் யாருக்கு வேண்டுதல் நிறைவேற வேண்டுமோ அந்த மனுஷன் தேவனுக்கு பிரியமாய் வாழணும். அதனால தான் சீசர்களுக்கே சொல்லி கொடுத்தாரு. லூக்கா 11வது அதிகாரம், மத்தேயு 6வது அதிகாரத்தில் சீசர்களுக்கு ஜெபத்தை பண்ணி கொடுக்குறாரு. அந்த ஜெபத்தில் தேவனுக்கு பிரியமா வாழுறத பற்றி தான் சொல்லி கொடுத்தாரு. முதல் தேவனுக்கு பிரியமா வாழுறது, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்போ ஃபர்ஸ்ட் அஸ்திபாரம் பரலோகத்துல பிதா மட்டும்தான் இருக்கிறாரு, வேற யாரும் இல்லை, யாருமே கிடையாது பரலோக ராஜ்யத்துல. மிச்சம் எல்லாம் வஞ்சிப்பு போய். அந்த பரலோகத்தில் இருக்கிற பிதா பரிசுத்தராகவும் இருக்கிறார் அப்படின்றார். அப்போ பரலோகத்தில் இருப்பது பிதா மட்டும்தான், 2வது பரிசுத்தம் அவர் மட்டும்தான் அப்படின்றது. இதுதான் ஒரு மனுஷனுக்கு ஜெபம் வேண்டுதல் பலனை கொண்டு வருவதற்கு அஸ்திபாரம். இத எப்பவும் சொல்லுங்க. 2வது இதுல எப்பவும் வாழுங்க. இயேசுதான் பரலோக ராஜ்யத்துல இருக்கிறான்னு சொல்லுறோம், இயேசுதான் பரிசுத்தர் சொல்லுறோம். அப்படி சொல்லிக்கிட்டு வேற எந்த ஒரு மனுஷனுக்கும் புகழ்ச்சியும் மகிமையும் கனமும் துதியும் கொடுக்க கூடாது. அவர் தான் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறார், அவர் தான் பரிசுத்தர். இதைத்தான் நான் கொஞ்ச நாள் சொல்லிட்டு வரேன். அடுத்த பாயிண்ட்டுக்கு ஈஸியா போயிடலாம். என்ன பாயிண்ட் அப்படின்னா, உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக அப்படின்னு. அதுக்கு போன வாரம் ஒரு பாயிண்ட் சொன்னேன். பரலோகத்தினுடைய சித்தம், ஃபர்ஸ்ட் சித்தம் பிசாசை துரத்துவது. அது நேரம் பத்தையில அதை முடிச்சிட்டேன். இந்த வாரத்துக்கு உள்ளது போவோம். பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக அப்படின்னு அந்த வசனத்தை வச்சு சொல்லிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் பரலோகத்தில் தேவன் என்ன சித்தம் செய்கிறார் அதை புரிஞ்சுக்கிட்டு பின்பு அதைத்தான் கேட்கணும். இந்த வசனத்தை மட்டும் சொல்லிடக்கூடாது. எங்க அம்மாலாம் இப்படி பேசணும், பரலோகத்தில் சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக. அப்ப நான் எங்க அம்மாட்ட போய் கேட்பேன், ஏமா பரலோகத்தில் தேவன் என்ன சித்தம் செய்தாரு, அவர் என்ன செஞ்சாங்கிறது முக்கியம் இல்லை மகனே, நம்ம சொல்றதான் முக்கியம். நான் சொன்னேன் அப்படி கிடையாது, பரலோகத்தில் அவர் என்ன செஞ்சாருன்னு தெரியணும், அவரு எப்படிலாம் வாழ்ந்தாரு தெரியணும். அப்போதான் அங்க நடந்ததை எனக்கும் நடக்கட்டுன்னு சொல்ல முடியும். அங்க என்ன நடந்ததுன்னே தெரியாம இவங்க தனக்கு நடக்கட்டுன்னு சொல்லிவிடுவாப்புல. அது தப்பு, ராங் டீச்சிங். பரலோகத்தினுடைய சித்தத்தை இன்னைக்கு சொல்றேன். பரலோக சித்தம் பரிசுத்தமான ஒரு சரீரத்தை பரலோகத்தில் ஸ்தாபித்தது. இது தேவனுடைய 2வது சித்தம். முதல் சித்தம் பிசாசை துரத்தியது, முந்தின பிசாசை வானத்தில் துரத்தி விட்டுச்சு தேவன். 2வது பரிசுத்தமான சரீரத்தை பரலோகத்தில் சிருஷ்டித்தது, ஸ்தாபித்தது. எப்படி அப்படின்னா, மத்தேயு 1வது அதிகாரத்தில்
18ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் மரியா மேல நிழலிட்ட போது மரியா கற்பந்தரித்து இயேசு என்னும் பேர்ல கிறிஸ்து வந்தார். வந்த பின்னாடி அவரை அடிக்கப்பட்டார், கொல்லப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் எல்லா அக்கிரமத்தை சுமந்தார். அவரை நரகம் பிடிச்சு வைக்கல, அழிவு பிடிச்சு வைக்கல. லூக்கா 24:51 சொல்லுது, அவர் உயிரோடு கூட எழுப்பப்பட்டார், பரலோக ராஜ்யம் போய்கிட்டார். அப்புறமா வெளிப்படுத்தல் 5:7 சொல்லுது, அவர் ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறோடைய வலது புறத்துல வலது கையில இருக்கிற புஸ்தகத்தை வாங்கினான் இருக்குது. பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டாரு. மேகத்துல ஏறி போனது மட்டும் தான் நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு மேல என்ன செய்தாருன்னு வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் சொல்றாரு, அவர் ஏறி போனதை மட்டும்தான் பார்த்தீங்க, ஏறி போய் சிங்காசனத்துல இருந்து தேவனுடைய கரத்தில் இருக்கிற அதிகாரத்தை வாங்கினாருன்னு சொல்லுது. வெளிப்படுத்தல் 7:17 சொல்லுது, ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தின் மத்தியிலே வீற்றிருந்தார் சொல்லுது. அப்போ ஒரு ரகசியம் நம்மளுக்கு தெரியுது, தேவ சித்தம் பரலோக ராஜ்யத்துல பரிசுத்தமான சரீரத்தை ஸ்தாபிக்கிறதுன்னு சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு ரகசியம் தெரிஞ்சிடுச்சு. தேவனை தான் சொன்னார், பரலோக ராஜ்யத்துல செய்யப்படுவது போல உங்களுடைய சித்தம் பூலோகத்துல செய்யுங்க. இப்ப எப்படி கேட்கணுமா, ஆண்டவரே உங்களுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தை பரலோக ராஜ்யத்துல நீர் ஸ்தாபித்தீரே, பரிசுத்தப்படுத்தி அங்க வச்சீரே, இப்பவும் பூலோகத்துல என் மாம்சத்தை பரிசுத்தப்படுத்தி இனி வரக்கூடிய புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் என்னுடைய மாம்சத்தை நீ ஸ்தாபிப்பீராக என்று செபிக்க வேண்டும் அப்படின்றார். செபிக்கிறதுனால மட்டும், இந்த வார்த்தையை சொல்றதுனால மட்டும் என்னுடைய சரீரம் பரலோக ராஜ்யத்துல ஸ்தாபிக்கப்படுமா? நான் பரலோக ராஜ்யத்துக்கு ஏறி போக முடியுமா? இல்லைன்னா இதோட கூட இன்னும் அநேக காரியங்களை நாம் கடைபிடித்து தான் போக முடியுமா? இதை பற்றி தான் நீங்க சொல்ல போறேன் நான். ஏன்னா மத்தேயு 7 ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. 7:21 பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்ப என்னென்ன இது, என்ன இதோட நல்லா புரிஞ்சுக்குங்க. இதுல சித்தம்ங்கிற வார்த்தையை முதல் பகுதியில் போட்டுட்டு பின்னாடி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுறவன் உள்ளே பிரவேசிக்க மாட்டேன்னு சொல்லுதுன்னா, பரலோகத்துல என்ன நடக்குது பாருங்க. பரலோகத்தின் என் பிதா, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சித்தத்தை நாம செய்யணும். கர்த்தாவே கர்த்தாவே உங்களுடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்லிக்கிட்டு லெகுவாய் நாம் போயிடக்கூடாது. நாம ஆண்டவரை என்ன வேணாலும் நீங்க நடத்துங்க, உங்க சித்தம் நடக்கட்டு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அது ஏன் சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் வர சொல்றேன். அப்ப என்ன செய்ய வேண்டியது இருக்குது, நான் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற தேவனுடைய சித்தத்தை பூமியில நானும் செய்துதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்படின்னா இங்க இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்ல போறேன். இயேசு பரிசுத்தாவினால் மரியாதத்துல கற்பந்தரித்து பூமிக்கு வந்தாரு. அப்புறமா அவர் பரலோக ராஜ்யத்துல போய் உட்கார்ந்தாரு பாருங்க. இது அவருக்கு 7 பங்கு இருந்துச்சான். இந்த 7 பங்கை செய்துதான் பரலோக ராஜ்யத்துக்கு அவரால் போக முடிஞ்சது, இல்லைன்னா பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ள முடிஞ்சது. இந்த 7 பங்கும் கண்டிப்பா பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். இந்த 7 பங்கும் தேவனுடைய சித்தமும் தேவனுடைய திட்டமும். ஈஸியா போயிட முடியாது. ஆமீன் சொல்லுங்களா? எல்லா சபையில சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களா உங்களுக்கு பரலோக ராஜ்யம் நிச்சயம் சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் அப்படி சொல்ல மாட்டேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களா அப்புறமா நீங்க பிதாவுடைய சித்தம் செஞ்சாதான் பரலோக ராஜ்யம் போக முடியும். எதுக்குன்னா, நான் உங்களுக்கு லெகுவா சத்தியத்தை பிரசங்கம் பண்ணிட்டு திடீர்னு இயேசு கிறிஸ்துவின் வருகையில போகலன்னா என்னையே தான் நீங்க எல்லாரும் கடிந்து கொள்வீங்க. இந்த பாஸ்டர் தான் காரணம், இவர் இப்படி பிரசங்கம் பண்ணாரு, நாங்க அப்படி வாழ்ந்தோம் அப்படின்றீங்க. ஆனா உண்மையை நான் சொல்லிட்டேன்னா, நீங்கள் முயற்சி பண்ணினால், நீங்கள் பிரயாசப்பட்டால், தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நீங்க அதிகமாய் ஆக்ரோஷப்பட்டால், நான் சொல்லுவேன், இயேசு இன்றைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், நாளை கழிச்சு வரலாம், 10 வருஷம் கழிச்சு வரலாம். எப்போ வந்தாலும் நீங்கள் செம்மையா இருந்தால் பரலோக ராஜ்யத்துல உங்களுடைய சரீரம் பாதுகாக்கப்படும். ஆமேன் சொல்லுங்களா? எத்தனை பேருக்கு பரலோக ராஜ்யம் போகணும்? கையை தூக்குங்க. ஆசை இருக்குதா பரலோக ராஜ்யம் போறதுக்கு? ஆசை இருக்கிறலாம் கையை தூக்கிடுங்க. ஆமேன். காசு பணம்லாம் கிடைக்கும், ஆசை இல்லையா இருக்கும்? வெக்கம், இதுக்கே வெக்கம். ஆமேன். பரலோக ராஜ்யம் போறீங்களான்னு கேட்குறேன், வெக்கம். ஏன்னா இங்கே கொஞ்சம் லவ் பண்ண வேண்டியது இருக்குது, கல்யாணம் கட்ட வேண்டியது இருக்குது, சம்பாதிக்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் விட்டு நாங்கள் போக முடியுமான்னு
இதை விடவும் 100 மடங்கு நன்மைகள் நிறைந்ததுதான் பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யங்கிறது தேவன் வாழ்வதற்காக கட்டின இடம் கிடையாது, நாம் பாவம் இல்லாமல் அனுபவிப்பதற்காக கட்டின இடம். ஆமென். தேவன் அங்க வாழ போறது கிடையாது, பரலோக ராஜ்யத்துல வாழ போறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், தேவனுக்கு அல்ல பரலோக ராஜ்யம். தேவனுக்கு ஒன்றே ஒன்று இடம் தான் அவர் வாழக்கூடிய இடம். உங்களுடைய மாம்சமும் உங்களுடைய ஆத்மாவில் தான் அவர் வாழ்ற இடம். அவர் பரலோக ராஜ்யத்துக்கு வாழுற இடம் அல்ல. மனுஷனுக்கு பயந்து ஒதுங்கி கொடுற ஆள் அல்ல. அவர் பரலோக ராஜ்யத்துல தான் யாரும் போக முடியாது, ஃப்ரீயா இருக்கலாம் சொல்ற ஆள் கிடையாது. அவர் வாழ்ற இடம் உங்களுடைய இருதயம், அல்லாவிட்ட உங்களுடைய மாம்சம், நீங்கள் வாழ்கிற இடம் தான் பரலோக ராஜ்யம். அற்புத விதமான ஒரு ஏரியா பரலோக ராஜ்யம். அங்க போறது எப்படின்றதான் இன்னைக்கு சொல்ல போறேன். நீங்க ஃபர்ஸ்ட் ஜெபிக்கணும், எல்லா நாளும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, உம்மை போல என்னுடைய சரீரமும் ஒரு நாளைக்கு பரலோக ராஜ்யத்துல இருக்கணும். ஏன்னா நரக பாதாளங்கிற ஒரு சக்தி இருக்குது. இது அந்த இடத்துல மனுஷன் விழும்போது அவன் மனுஷனாய் பிறப்பாமல் இருப்பது நலன்றது. மனுஷனான பிறந்துட்டு நரகத்துக்கு போயிட்டோம்னா அவன் பூமியில தாயின் கற்பத்துல உற்பத்தி ஆகாமல் இருப்பது அவனுக்கு நலம் அப்படின்றாரு. புரியுதா உங்களுக்கு? நான் வந்துட்டேன், என் மனம் போன போல நான் வாழலாம், பிரச்சனை இல்லை, யாருங்க தடை கிடையாது. பட் ஏசு வந்துட்டார் அப்படின்னா, இல்லைன்னா நீங்க மறிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய மாம்சமும் உங்களுடைய ஆத்மாவும் பாதாளத்துல விடீர்னு இருக்குது. அப்படின்னு பாதாளத்துல விட்டுருவார். இயேசுவை மட்டும்தான் பாதாளத்துல விடல. நாம் தேவனை போல அவருடைய சித்தத்தில் வாழாவிட்டால் நாம் பாதாளத்துக்கு விட்டு விடுவோம். அதனால பாதாளத்திலிருந்து தப்பிச்சு இயேசுவை போல நித்திய ஜீவன்ல நான் நிற்பதற்கு எனக்கு 7 பங்கு இருக்குது. இந்த 7 பங்கை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க போயிடலாம். நம்ம நிறைய இடத்துல இந்த பிரசங்கம் இருக்கும். அதாவது காலம் வருகிறது, மாறானாதா அல்லேலூயா, மனம் திரும்புங்கள் அப்படின்ட்டு. ஆனா மனம் திரும்புறது என்ன சொல்ல மாட்டாங்க, அதை சரியா கூட சொல்ல மாட்டாங்க பாருங்க. ஆமென். வெளிப்படுத்துற புத்தகத்துல ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன பாயிண்ட்னா அதை கொஞ்சம் சொல்லட்டு. என்ன பாயிண்ட் இருக்குன்னா, தேவதூதர்கள் அங்க வெள்ளாடை உடுத்தி ஆராதிச்சார்கள். அப்ப இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, பரலோகத்துல வெள்ளாடை உடுத்தி தான் ஆராதிக்கிறாங்க. நான் சொன்னேங்க, ஆளே இல்லையா யார் ஆராதிக்கிறான்னு. மனுஷன் அங்க கிடையாது. அப்ப பரலோகத்துல யார் அங்க ஆராதிக்கிறா? வெள்ளாடை உடுத்திட்டு தூதன் ஆராதிக்கிறானா. தூதனுடைய சரீரம் வேற, என்னுடைய சரீரம் வேற, அவனுடைய நோக்கம் வேற, என்னுடைய நோக்கம் வேற, அவன் அல்ல நானு. ஆனா தூதன் வெள்ளாடை உடுத்த ஆராதிக்கிறானா, நம்ம வெள்ளாடை உடுத்த ஆராதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் வேற, நம்ம வேற. அதெல்லாம் விளக்குறேன் நான் வர்ற நாட்கள்ல. இன்னொரு விஷயம் சொல்றேன். அது சொல்றதுக்கு முன்னாடி பரலோக ராஜ்யத்துல வெள்ளாடை இருந்தா நம்ம இங்க வெள்ள போடணுமா? அதுக்கு முன்னாடி சொல்லுது, பரலோக ராஜ்யம் பொண்ணுனால நிரப்பப்பட்டிருக்குது, பரலோக ராஜ்யம் வெள்ளினால நிரப்பப்பட்டிருக்கு, பரலோக ராஜ்யம் வைடூரியத்தினால நிரப்பப்பட்டிருக்குது. அவ பரலோக ராஜ்யத்துல வெள்ளை இருந்தா இங்க உடுக்கணும், அவ பரலோக ராஜ்யத்தை தங்க இருந்தா இங்க தங்க வேணும் தானே? அதான சரி, லாஜிக் அதான் சரி. ஆனா பரலோக ராஜ்யத்துல தங்க இருந்தா இங்க வேண்டாம், அங்க வெள்ளை இருந்தா மட்டும் தான் இங்க வேணும். இது சத்தியத்தை மாதிரி தெரியல, நல்லா கோட்டை விடுறாங்கன்னு அர்த்தம். பட் நம்மளுக்கு பரலோக ராஜ்யத்துல தூதன் வெள்ளை உடுத்து ஆராதிக்கிறதோ, பரலோக ராஜ்யத்துல தங்கம் இருக்கிறதோ, வெள்ளி இருக்கிறதோ, பொண்ணு இருக்குதோ, அது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. இந்த நாசா விஞ்ஞானிகளாம் ஓடிட்டே இருக்கிற ஒவ்வொரு கிரகங்களா போய் தங்கம் எங்க இருக்குன்னு தேடுறான். நம்மளுக்கு அது முக்கியம் இல்லை. அவன் நாசா விஞ்ஞானிகள் போக முடியாத இடத்துக்கு நான் உங்களை கொண்டு போய் சேர்த்துடுறேன். ஆனா 7 தேவ சித்தத்தை சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம். இதுல 7 பவர்ஃபுல்லான நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியம் இருக்குது. இதை செஞ்சுதான் இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனுக்கு போனாராம். அப்ப நம்ம நித்திய ஜீவனுக்கு போகணும்னா இந்த பவர்ஃபுல்லான தேவ சித்தம் நம்மளுக்கு வேணும். சொல்றேன் நான். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், எபிரேயர் 5:7, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இயேசு பூமியில பிறந்துட்டாரு. இப்ப அவருடைய நோக்கமெல்லாம் நித்திய ஜீவனுக்கு போகணும். அப்ப நித்திய ஜீவனுக்கு போனா முத பாயிண்ட் சொல்றாரு, மரணத்தில் இருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி. அப்படின்னா மாம்ச தேகம் உடைய அவர் மட்டுமில்ல, மாம்ச தேகம் உடைய நாமளும் மரணத்துல இருந்து ரட்சிக்க வல்லமை உள்ள தேவனை நோக்கணும் என்றார். ஏன்னா மனுஷோட நோக்கங்கள் ஒர்த்லெஸ் ஐடல்ல இருக்குது, புரோஜனம் இல்லாத விக்கிரத்துல மனுஷனுடைய நோக்கம் இருக்குது, புரோஜனம் இல்லாத மனுஷன் மேல இருக்குது, புரோஜனம் இல்லாத தீர்க்கதரிசி மேல இருக்குது, புரோஜனம் இல்லாத ஊழியக்காரங்க மேல இருக்குது, புரோஜனம் இல்லாத பணத்தின் மேல இருக்குது, புரோஜனம் இல்லாத ஆண்கள் மேல, பெண்கள் மேல, இப்படி எல்லாம் மாந்திரியத்து மேல எல்லாம் இருக்குது. இவர் சொல்றாரு, யார் ஒருவர் மரணத்திலிருந்து ரட்சிக்க கூடும் அப்படின்றார். யார ரட்சிச்சிருக்கீங்களா மரணத்திலிருந்து? மோசே யார ரட்சிச்சிருக்கிறாரா? மரியா அவங்க உயிரோடு இருக்கும்போது யார மரணத்திலிருந்து எழுப்பியிருக்கிறாரா?
சுகம் கொடுத்தாரு, அது கொடுத்தாலும் ரெண்டாவது பிரச்சனை. மரணத்திலிருந்து யாரும் எழுப்பியிருக்காங்களா? கிடையாது. இவர் சொல்றாரு, மரணத்திலிருந்து யாருமே இதோட கூட யாரும் எழும்பி போனதே கிடையாது. மரணத்திலிருந்து ரட்சிக்கிறவரை நோக்கி அப்படின்னா மரணத்திலிருந்து ரட்சிக்கிறவர் இயேசு நம்மளுக்கு சொல்றாரு, சாட்சியா சொல்றாரு, பிதாவாகிய தேவன் மட்டும்தான் நம்மளை மரணத்திலிருந்து எழுப்புகிறவர், அவரை நோக்குங்கள். ஃபர்ஸ்ட் இந்த கோட்பாட்டுக்குள்ளாக வர வேண்டும். இயேசு அந்த கோட்பாட்டில் இருந்தார். இயேசு மோசே ஆராதிக்கல, இயேசு வேற யாரையும் ஆராதிக்கல, இயேசு விக்கிரத்தை ஆராதிக்கல, இயேசு மனுஷனை நம்பி போகல. அவர் சொல்ற மனுஷனோட இருதயத்தை குறித்து நான் அறிந்திருக்கிறபடினாலும் ஒருவனும் எனக்கு மனுஷனை குறித்து சொல்லாண்டா, மனுஷன் வேண்டாம், விக்கிரம் வேண்டாம், தீர்க்கதரிசிகள் வேண்டாம், அவருக்கு யார் வேணும்? மரணத்திலிருந்து ரட்சிக்கிற பிதாவாகிய தேவன் வேணும். அவரை மட்டும் தான் பார்க்கணுன்றாரு. ஏன் அப்படி சொன்னாருன்னா, அவரை மட்டும் பார்த்தாதான் மனுஷன் பாவத்துல விழமாட்டான். கரங்களை தட்டி வருகா. ஆமென். அவரை மட்டும் பார்க்கும் போது தான் பாவத்துல விழ மாட்டான். வேற எதையாவது பார்த்தான்னு மனுஷன் பாவத்தை. அவன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்தை கொண்டும் மரணத்திலிருந்து ரட்சிக்கிறவரை மட்டும்தான் நான் நோக்க வேண்டும். நித்தியஜீவன் வேணுமா? நிறைய பேர் நித்தியஜீவன் போக மாட்டாங்க. இந்த சத்தியத்தின் அடிப்படையில் இந்த முதலாம் பாயிண்ட்லேயே போக மாட்டான். மரணத்திலிருந்து ரட்சிக்கிறவரை குறித்து 99.9% பேருக்கு அவர் யாருன்னே தெரியாது. அவரை மட்டும் நோக்கிறவன் தான் நித்தியஜீவனுக்கு போக முடியும். நான் குற்றமா சொல்லல, பெந்தகோஸ்துல 99% பேர் மரணத்துல இருந்து ரட்சிக்கிறவரை மட்டும் பார்க்காமல் எல்லாவற்றையும் சேர்த்து ஒண்ணாக்கிறான். அவர் சொல்றார், அப்படி செய்யக்கூடாது, அவன் நித்திய ஜீவன் போக முடியாது. நித்திய ஜீவன் கூட சரீரம் பரிசுத்தமா போக வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் மரணத்திலிருந்து ரட்சிக்கிற உன் பிதாவாகிய தேவனை நோக்க கடவுள்னார். 2 ஆமீன் சொல்லுங்களா. அவன் எப்படி இருக்குது? நித்திய ஜீவன் போனா ஈஸி கிடையாது. நல்ல நகைலாம் போகலாம், லிப்ஸ்டிக்லாம் போட்டாங்க போகலாம். ஒரு பெரிய தீர்க்கதரிசிக்கிற அவர் பேர் லோபி. அவரோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகு, உலக லைகாந்துக்கு சாப்பிட்டுருவா. குரங்கு மாதிரி தான் இருக்குது அவங்க ஊரில் ஆட்கள் எல்லாம். அவருடைய ஒய்ஃப் மட்டும் நல்லா அழகாக இருக்கும். அது கோட்டை சூட்டு போட்டு தான் பிரசங்கம் பண்ணும். லோபி அவருடைய முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு மாதிரி பின் எடுத்து போட்டுக்கிட்டு கையிலெல்லாம் சிங்கம் புலியெல்லாம் வரைஞ்சி வச்சுக்கிட்டு டாட்டோலாம் போட்டும் வருவார். அவர் சொல்கிறாரு, பெரிய தீர்க்கதரிசி, பேயெல்லாம் ஓடும், நுண்டியெல்லாம் நடப்பான், பணத்தையே கொண்டு கொடுக்கும் தூதன், அந்த ஆள் ஜெபம் நம்ம அந்த மாதிரி ஆள். அவர் சொல்கிறாரு, என் இருதயத்தில் நான் கமிட் ஆகிட்டேன். நான் சரீரத்தை பற்றிலாம் பார்க்குற கிடையாது, இருதயத்தில் கமிட் ஆகிட்டேன். அவரை தவிர எவனையும் நான் ஆராதிக்க போகிற கிடையாது. இனி 8 வெட்டி போடு, ஆராதிக்க போகிற கிடையாது. ஆனால் வெள்ளசீலை கொடுத்துட்டு போகிறவங்க அவங்க 99 பேர் விற்கிறத போய் ஆராதிப்பான் பரிசுத்தம்னு. நான் ஹார்ட்டில் கமிட் ஆகிருக்கிறேன். நான் சீலையில் கமிட் ஆகலை, நகையில் கமிட் ஆகலை, ஹார்ட்டில் முடியில் கமிட் ஆகலை, நகையில் கமிட் பண்ணல. நான் ஹார்ட்டில் வச்சிருக்கிற பவரை அவருக்காக ஜீவனும் கொடுக்கும் துணிய மாட்டேன். நான் என்னுடைய உடன்பாடு, என்னுடைய உடன்படிக்கை என் கர்த்தருக்கும் எனக்கும் என் ஆத்மாவில் முடிச்சு கிடக்குது. அதை அழுக்காக்க முடியாது, ஒருவனும் அதை அவுக்க முடியாதுன்றார். அந்த பவர் வேணும் பாருங்க, அவன் போயிடுவான். ஆமென். 2 வல சத்தத்தோடு விண்ணப்பம் பண்ணி. விண்ணப்பம் என்னது? பெட்டிஷன். அது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, வசனத்தின் மூலமாய், வார்த்தை மூலமாய் கொடுப்பதற்கு பேர் தான் மனு, விண்ணப்பம். அதை பேப்பர்லாம் எழுதி கொடுக்கணும், ஆனால் அது கிளியரா வார்த்தையில் எழுதி கொடுக்கணும். விண்ணப்பம் பண்றது, மனு கொடுக்கிறது. அந்த மனுவை கரெக்டா இயேசு கிறிஸ்து மட்டும் தான் செய்தாராம். அதை நீங்க செய்யணும். எப்படின்னா, இயேசுக்கு ஒரு வேலை கொடுத்தார் தேவன். யோவான் 17 சொல்லுவாரு, இயேசு சொல்லுவார், கர்த்தாவே, நீர் எனக்கு தந்த ஜனங்களை காக்கும்படிக்கு அதிகாரம் தந்து அவர்களை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக்கினீர். அப்படிதான் எனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தீர். ஜனங்களை, எனக்கு தந்த ஜனங்களுக்கு நித்திய ஜீவனை கொண்டு போகணும் அதிகாரம் தந்தீர். அப்படி அந்த செய்தியை வாங்கிக்கிட்டு இப்ப மனு அனுப்புறாரு, விண்ணப்பம் பண்றாரு, கர்த்தாவே, நீர் எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்து முடித்தேன். அப்போ உங்க வேலை என்னது? உங்க ஒவ்வொருவருக்கும் வேலை இருக்கு பூமியில. என்ன வேலை? ஏன் ட்ரெஸ்ஸை கழுத்துறதல்ல, ஒருவன் தாகமா இருந்தால் தண்ணி கொடுக்க வேண்டும். நீங்கள் பைபிள் விண்ணப்பிக்குது, உங்களுக்கு வானத்திலிருந்து மனு வந்திருக்குது. நீங்கள் ஒருவன் தாகமா இருந்தால் தண்ணி கொடுக்கணும், பசியா இருந்தால் ஆகாரம் கொடுக்கணும், வஸ்திரம் இல்லாம இருந்தால் வஸ்திரம் கொடுக்கணும். இது தேவன் உங்களுக்கு விண்ணப்பம் பண்ணியிருக்கிற. இந்த விண்ணப்பத்துக்கு நீங்கள் மறு விண்ணப்பம் போடுறீங்க. எப்படி போறீங்க? நான் சகலத்தை செய்து முடித்தவனாய் இருக்கிறேன் என்று விண்ணப்பம் பண்ணணும். ஆண்டவர் சொன்ன, எனக்கு தந்தவைகள் ஒன்றையாயிலும் நான் இழந்து போக கூடாதபடிக்கு எல்லாவற்றையும் சரியா செஞ்சென்றார். நீர் தந்தவைகள் ஒன்றாயிலும் கெட்டு போக கூடாது கர்த்தாவே, நான் கெட்டு போக கூடாதபடிக்கு வேலை செய்றேன்றார். அந்த விஷயத்தை அவர் சொல்றாரு பாருங்க, எப்படி பேசினார் அவரு.
அந்த விஷயத்தை பலத்த சத்தத்தோடு சொன்னாராம். ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த வேலையை கம்பீரமாய் செய்து முடித்தவனா நிற்கிறேன். அந்த பல சத்தத்துக்கு 2 வார்த்தை சொல்றாங்க. எனது பெரும் உணர்ச்சியோடும் பேர் ஆவலோடும் சத்தமிட்டு சொன்னாரா, கர்த்தாவே, எனக்கு தந்த ஒவ்வொரு வேலையும் நான் செய்து முடித்தவனாய் உங்களுடைய சமூகத்தில் நிற்கிறேன். 2ஆம் பாயிண்ட், இங்க ஒண்ணு இல்லைன்னு கிடையாது. இங்க ஒரு பெரிய பிரச்சனை. ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷனும் தன் வாழ்க்கையை கட்டுறதுலே வாழ்க்கையை விட்டுறான். பவுல் சொல்றாரு, ஒவ்வொரு மனுஷனும் தனக்கானவை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்க கிடவது. நிறைய பேர் நித்தியஜீவன் போக மாட்டாங்க. அடிச்சு பேசுறேன் நானு. கலர்களையும் சரீரங்களையும் நம்பி இருக்கிறவன் நித்தியஜீவன் போக மாட்டான். அவர் தந்த வேலைகளில் ஒவ்வொன்றையும் செய்வதற்கு தன்னை எப்பொழுதும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற மனுஷன் தான் நித்திய ஜீவன் போவான். பரலோகராஜ்யம் சமீபமாயிற்று, ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்றீங்களா? எதை ஆயத்தப்படுத்த போறீங்க? பெல்ட்டை கலரை மாத்த போறீங்களா? ட்ரெஸ்ஸை மாத்த போறீங்களா? அது ஆயத்தம் அல்ல. அவர் எனக்கு தந்த வேலைகள் ஏராளம். அந்த வேலைகளை செய்து முடித்து திராணி உள்ளவனாய் அவருக்கு விண்ணப்பம் பண்ணணும். ஆண்டவரே, நீ தந்த வேலையெல்லாம் கரெக்டா செம்மையா செஞ்சு முடிச்சிட்டு இருக்கிறேன். உம்முடைய வருகையில உம்முடைய குமாரனை போல எனக்கு ஒரு சரீரம் வேண்டும். அதான் விண்ணப்பம். பெருமூச்சோடு சொல்றான், நீ தந்த வேலை செஞ்சுட்டு. நான் யோபு சொல்றார், என் வீட்டு பக்கத்துல ஒரு பைத்தியக்காரனாவது ஒரு பிச்சைக்காரனாவது போனது நான் விட்டது கிடையாது. தரித்திரர்கள் வேலை இல்லாமல் இருக்கும்போது என் நாய்கள் வேலை நாய்களுடைய வேலையை நாய்களை எடுத்துட்டு தரித்திரருக்கு வேலை கொடுத்து தரித்திரருக்கு ஆகாரம் கொடுத்து இப்பொழுது நான் செடியா இருக்கிறேன் விண்ணப்பம் பண்றான். அதனாலதான் யோபு பரலோகராஜ்யம் போனான். நித்திய ஜீவன் அவர் கொடுத்த வேலைகளை கேட்டா செய்யறதுல இருக்குது. ஃபர்ஸ்ட், உன் தேவனாய கர்த்தரை எந்த சூழ்நிலையில் எவனுக்காகவும் லவ்வோ பொண்ணோ பொருளோ பணாசையோ எந்த ஆசையோ எவனுக்கு விட்டு கொடுக்காத. 2, உனக்கு தந்த வேலைகளை ஒவ்வொரு நாளும் செஞ்சு உன்னதமானவர்கிட்ட அறிக்கை செய்ய, ஆண்டவரே, நான் கம்பீர சத்தத்தோடு நீர் எனக்கு தந்த வேலைகளை செய்து முடித்த. யோவான் 14:17 சொல்லணும். ஒரு நாளைக்கு 10 பேருக்கு அது ஆகாரத்தை போட்டுக்கிட்டு சொல்லணும். ஆமென் சொல்லுங்களா? கரங்களை தட்டி. 3ஆவது பாயிண்ட், கண்ணீரோடு விண்ணப்பம். அதுல இருக்குது. நானாடு சொல்லல. இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்கள்ல என்ன பண்ணினார்னோ நித்திய ஜீவன் போறதுக்கு என்ன பண்ணார்னு எழுதி வச்சிருக்குது. நானாட்டு கட்டு அதெல்லாம் ஒன்றும் சொல்லல. எல்லாம் ஹார்ட் சம்பந்தப்பட்டது. நித்திய ஜீவன் மாம்ச சம்பந்தப்பட்டதல்ல. மாம்ச சம்பந்தப்பட்டதெல்லாம் காமம், செக்ஸ், களவு, பொய். நித்திய ஜீவன் சம்பந்தப்பட்டது ஹார்ட் பிரச்சனைப்பட்டது. அது ஹார்ட்டுக்கு சம்பந்தமானது. அவர் கண்ணீரோடு கூட விண்ணப்பம் பண்ணாராம். என்ன விண்ணப்பம் பண்ணிருப்பாரு? நம்மளாம் விண்ணப்பம் பண்ணும்போது நான் சொல்றேன், ஆண்டவரே, எனக்கு இன்னும் தொழில் சரியா வாய்க்கல. ஆண்டவரே, எனக்கு நீ விசா வரல. ஒரு அம்மாலாம் எனக்கு நித்தம் போன போட்டு நான் சொல்லுவேன், சபையில வந்து சத்தியம் கேளமா, உன் பையனுக்கு மாப்பிள்ளை கிடைச்சிருவான். பாஸ்டர், நான் சபைக்கு வராமலே உங்கள்கிட்ட தீர்க்க தரிசனம் கேட்டு எத்தனை காரியம் முடிச்சிருக்கேன் தெரியுமா? கடைசியில தான் என் பையனுக்கு திருமணத்துக்கு வந்திருக்கிறேன். நீங்க சொன்ன உடனே பொண்ணு வந்தாச்சு. நான் சொன்னேன், இப்படியே போனா பொண்ணு போயிடும்னு. ஒரு வாரம் கழிச்சு பொண்ணு போயிடுச்சு. மறுபடி போன போட்டு, பாஸ்டர் மறுபடி சொல்லுங்க என்ன செய்யணும்னு. சபைக்கு வந்து இருந்து சத்தியத்தை கேட்கணும். இங்க பொண்ணும் மாப்பிளும் ஆண்டவர் சொன்ன கடைசி நாட்களில் பெண் கொடுத்தலும் பெண் வாங்குதல் தான் இருக்குது. நித்திய ஜீவனை பத்தி பேச மாட்டான். ஆமென். நல்ல விஷயம் தான் பொண்ணு கொடுக்கறது வாங்குறது. ஆனா அதை தாண்டி நித்திய ஜீவனுக்கு போறதை பத்தி பேசுனா, நித்திய ஜீவனுக்கு போறதுக்கெல்லாம் யாரும் அழுறது கிடையாது. நீங்க உண்மையா சொல்ற, நித்திய ஜீவனுக்கு யாரும் அழுறதே கிடையாது. ஒரு மனுஷன் கிடையாது நித்திய ஜீவனுக்கு அழுறதுக்கு. ஆனா தேவன் அழுதாரம் பாருங்க, கண்ணீர் விட்டார். நான் உங்களெல்லாம் சொல்லுவேன், அடிக்கடி கண்ணீர் விடாதீங்க. எனக்கு தெரியும், நீங்க கண்ணீர் விடும்போது வீட்டு பிரச்சனையில கனவை அடிச்சு அடியில இருந்து கண்ணீர் விடுறீங்கன்னு நினைப்பேன் நான். கடைக்காரன் வந்து கத்துனதுனால கண்ணீர், இல்லைன்னா லவ் பண்ணிட்டு போகும்போது பிரிவினையில ஒரு கண்ணீர், இல்லைன்னா ஒரு வாரம் தொழிலுக்கு போய் ஒன்றும் இல்லை அதனால கண்ணீர். இவர் சொல்றாரு, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கண்ணீர் விடுறீங்களாப்பா. ஏசு விட்ட கண்ணீரை பாருங்களா. அவர் கண்ணீரோடு கூட விண்ணப்பம் பண்ணாராம். என்ன விண்ணப்பம் பண்ணாராம்? லூக்கா 19:41 44 வரைக்கும் இருக்கு. ஏசு கண்ணீர் விட்ட இது 2 இடத்துல இருக்குது. ஒரு இடத்தை பத்தி சொல்றேன். ஒன்று லாசருடைய இடம், அதை பத்தி பேசல. இன்னொரு இந்த இடத்துல அவர் எருசலேமுக்கு வர்றார். வரும்போது பிசாசு இயேசு எருசலேம் ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லக்கூடாதபடிக்கு மறைக்கிறதாம் இயேசுவை. ஏன்னா சுவிசேஷம் ஒருவனுக்கு சொல்லப்பட்டாதான் அவன் சமாதானத்தை அறிந்து கொள்ள முடியும். சுவிசேஷம் இல்லைன்னா சமாதானம் இருக்காது. ஏன்? ஏன்னா சுவிசேஷம் இல்லைன்னா பிசாசுடைய செய்தி அவனை எந்த கட்டுப்பாட்டுக்கும் இல்லாமல் இழுக்கும்.
நம்ம நினைக்கலாம், நான் சபைக்கு வரலாட்டி கூட, சுவிசேஷம் கேட்கலாட்டி கூட ஸ்ட்ராங்கா அனுப்பேன். அதான் பவுல் சொன்னாரு, நிக்கிறவன் எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையா நில்லுக்கண்டார். எங்க நிக்கணும்? தேவ சமூகத்துல நிக்கணும். ஏன்னா சுவிசேஷம் தான் ஒரு மனுஷனை சமாதானத்துக்கேற்ற வாழ்க்கைக்கு கொண்டு வருதுன்றார். அப்ப இயேசுக்கு தெரியுது, சுவிசேஷம் ஒரு இடத்துக்கு போயிட்டா அவனுக்கு சமாதானம் வந்துடும். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். நான் எங்க வீட்டில் இருக்கும்போது ஒரு நிமிஷத்துக்கு ஒன்று போடுவாங்க. அது டிக்டாக் இல்லை, ஷார்ட் அப்படின்னு போடுவாங்க. நான் பார்ப்பேன், என் பிள்ளைங்கள் எல்லாம் சேர்ந்து பார்ப்பேன். ரொம்ப பரிசுத்தமான மாதிரி பில்டப் பண்ண முடியும் நம்ம ஊழியக்கார, உண்மையை தான் சொல்றேன் நான். ஆனா ஒரு நாள் இதில் நான் இருக்கும்போது எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு. வசனத்தை படிச்சுட்டே இருக்கும்போது, இனி நீ பார்க்க மாட்டேன். நான் சொன்னேன், அந்த ஒன்று தான் எனக்கு இளைப்பாறல். சபையில் 10 மணி நேரம் பிள்ளைங்களை கூட்டு வர்றதுக்கு 4:15 வீட்டுக்கு வந்துடும். அப்புறம் மறுபடியும் நீ பிள்ளைங்களை கீபோர்டு அப்படி இப்படி கொண்டு போறதுக்கு நேரம் சரியாயிரும். ஒரு 10 நிமிஷம் பார்க்குறேன்னு அப்படி தான் பார்த்துட்டு இருப்பேன் நான். இனி நீ பார்க்க மாட்டேன்றது. பிரசங்கம் எழுதிட்டு இருக்கும்போது வசனத்தை தியானிச்சுட்டு இருக்கும்போது சொல்லிட்டு பார்க்க மாட்டேன். நானும் என்ன பண்ணேன், நானும் ஜெபம் பண்ணேன். அப்படி கூட ஜெபம் பண்ணேன். உள்ளுக்குள்ள ஆணித்தரமான ஒரு பாயிண்ட் உள்ள வந்து பிடிச்சது, என் இருதயத்தை பிடிச்சி சொல்லுது, இன்னில இருந்து டிவி பார்க்கறது உனக்கு முடிஞ்சு. டிவியும் ஒழுங்காக பார்க்க மாட்டேன் நான். படமே ஒழுங்காக பார்க்கறது கிடையாது, படமும் பார்க்கறது கிடையாது. பெந்தோஸ்து பாட்டு பார்க்கலாம்னு போனால் சில நேரத்தில் வேற எங்கேயாவது இருதயம் போகுது, டிக்டாக் அப்படின்னு போகுது பாட்டு கேட்க போகும்போது. அப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனி உன்னால பார்க்க முடியாதுன்னு. சுவிசேஷம் என்னை பார்க்க முடியாமல் ஆக்கிட்டு, எனக்கு 5-6 நாள் ஆயிட்டு லேப்டாப் பக்கம் என்னால் போக முடியல. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு, சுவிசேஷம் தான் ஒரு மனுஷனை சமாதானத்துக்கு ஏதோ காரியத்தை செஞ்சு முடிச்சிருது. நம்ம தூக்கி திருறோம் பாருங்க, இந்த மொபைல் எல்லாம் அங்கங்க தூக்கி திருறோம் பாருங்க. அது இருக்கிற வரைக்கும் சமாதானம் நிச்சயம் கிடையாது. எங்களுக்கு உங்களை பார்க்கல 100 மடங்கு தேவ சமூகத்தில் நிக்கிற எங்களுக்கே ஒரு நிமிஷத்துல வர்ற அந்த கட்டு எங்க வாழ்க்கையை கட் பண்ணி விட்டுருது தேவனை விட்டு. இப்ப கருத்து சொல்றாரு, இந்த சுவிசேஷத்தை நீ அறியும் போது உனக்கு சமாதானம் உண்டாயிருது. ஆனா எருசலேமுக்கு என்ன உண்டாகுது, ஆவிக்குரிய ஜனங்களுக்கு என்ன உண்டாகுது, இந்த சுவிசேஷம் அவருடைய இருதயத்துல போகக்கூடாதபடிக்கு பிசாசானது எதையாவது கொண்டு மறைக்கிறதுன்றாரு. சுவிசேஷத்தை உள்ள விடமாட்டேங்குது. இங்க நிறைய ஆவிக்குரிய ஜனங்களுக்கு, எருசலேம்னா ஆவிக்குரிய ஜனங்கள் தான், நிறைய ஆவிக்குரிய ஜனங்களுக்கு சுவிசேஷம் உள்ள கிடையாது. காலங்களுக்கு நேரங்களுக்கு 1-2 பாட்டை பார்த்துட்டு விட்டுறோம். சுவிசேஷம் கிடையாது. சுவிசேஷம் உள்ள போகாததுனால அவங்களுக்கு சமாதானம் இல்லாம இருக்குது. அதனால இவர் கண்ணீர் விட்டு எருசலேம் வந்து கதறாரு, ஆண்டவரே சுவிசேஷம் இல்லாததுனால இந்த ஜனங்கள் மன விருப்பத்தின்படி கெட்டு போறாங்களே, இந்த ஜனங்களை விடுவியும் அப்படின்னு கத்துறாரு. எப்படி கத்துனாரு பாருங்க. நம்ம கத்துக்கலாம் அப்படி கிடையாது. அந்த வட்டிக்காரிக்கு நான் எப்படி கொடுக்க போறேன், இன்னைக்கு 2000 ரூபாய் தெரிய மாட்டேங்குது ஆண்டவரே, ஏதாவது காக்காவை கொண்டு போசித்தது போல எனக்கு போசி, அதுக்காக நான் கண்ணீர் வடிக்கிறேன், என் கண்ணீரெல்லாம் துருத்தியில வச்சிருக்கிறீர். ஆண்டவர் சொல்லுவார், அந்த பிளாஸ்டிக் துருத்தி எனக்கு வேண்டாம், பூமியில கிடக்கட்டும். ஏசு அப்படி கத்து தரல. என்னோட ரோல் மாடல் ஏசு கிறிஸ்து, எலியா அல்ல. என்னோட ரோல் மாடல் ஏசையா அல்ல. என்னோட ரோல் மாடல் மோசே அல்ல. என்னோட ரோல் மாடல் யோவான் அல்ல. என்னோட ரோல் மாடல் தாவீது அல்ல. என்னோட ரோல் மாடல் தாவீதா இருந்தா நான் 10 பொண்டாட்டி கட்டணும், அதான் என் ரோல் மாடல். என்னோட ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து, ஒரு பொண்ணும் கட்டாத இயேசு கிறிஸ்து, பரிசுத்தமா வாழ்ந்தவர், அவர் தான் ரோல் மாடல். அவர் எதற்காக கண்ணீர் வடிக்க வேண்டும் என்று கத்து கொடுத்திருக்கிறார், என் முதுகு வலிக்காக அல்ல. ஆமென் சொல்லுங்க. என் புள்ள கெட்டு நாசமா போதே அதனால அல்ல. அது கூட நீ டிவி போட்டுட்டு அந்த பையனை கவனிக்காம இருந்தாலும் அவன் போனானே அதனால. எதுக்கு ஆளன்ன்றது அவர் அழுற காட்டி தர்றாரு, கண்ணீர் விட்டு கதறாராம். இவன் தான் அங்க போவான். அப்புறம் 2 பாயிண்ட் சொல்றாரு. அவர் ஒரு தீர்க்கதரிசி, இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி. அவருக்கு தீர்க்க தரிசன ஆற்றல் இருக்கிறதுனால இனி இந்த எருசலேம் புத்திரர்களுக்கு நடக்கக்கூடியவைகளை தீர்க்க தரிசனமா பார்த்ததுனால அந்த கொடூரமான காலத்தில் அந்த ஜனங்கள் சிக்கி தவிப்பார்களே, இந்த சுவிசேஷம் உள்ள போனால் மனம் திரும்பி விடுவார்களே, சுவிசேஷம் உள்ள போவதற்கு பிசாசு எவ்வளவு குடைச்சல வைக்குது பாருங்க அப்படின்னு அழுகுறாரு. அது 2 பாயிண்ட் சொல்றாரு. 1, எதிர்காலத்திற்காக, எருசலேமுடைய எதிர்காலத்திற்காக அழுகிறார். சத்துரு சூழ மதில் போட்டு வளைத்து எப்பக்கத்திலும் நெருக்கி சொல்றாரு. சத்தியத்தை கேட்காத மனுஷனுக்கு என்ன போதான், சுவிசேஷத்தை உள்ள எடுக்காத மனுஷனுக்கு என்ன நடக்க போகுது,
பிசாசு மதில் போடுன்றார். ஏன்? உன்னை காப்பாற்ற எவனும் உள்ள வரக்கூடாதபடி மதில் போடும். அது மட்டுமல்ல, அது மதிலை போடுறது மட்டுமல்ல, மதிலை சுற்றி வளைத்து அது ஒரு கப்பம் கட்டும். அது மட்டுமல்ல, அது மதிலை போட்டு அந்த மதிலை வளைத்து கொண்டு அந்த மதிலுக்குள்ள இருக்கிற மனுஷர்களை நெருக்கும்படிக்காய் மதிலையே டைட் பண்ணி அது ஒன்றை இப்படி இருக்கு வைங்களா, இப்படி இருக்குது ஒரு பாத்திரம் இப்படி இருக்குன்னா அது உள்ள இருக்கிற மனுஷனை தானாகவே அது நெருக்கி கொள்ளும்ன்றாரு. பிசாசு சூப்பர் ஐடியா பண்ணுது. ஃபர்ஸ்ட் சுவிசேஷத்தை கேட்க விடாதபடி பிசாசு பண்ணும். இரண்டாவது பிசாசு அவர்களை மதில் போடும் சூழ. இரண்டாவது அவருக்கு பிசாசு தேவன் உங்களை போகக்கூடாதபடி வளைத்துக் கொள்ளும். மூணாவது தேவன் உள்ள வரக்கூடாத இருதயம் உங்களுக்கு வைக்கப்பட்ட பின்னாடி அதுவே உங்களை நெருக்கி கொண்டு போடுன்றார். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அழுகுறாரு, கெஞ்சுறாரு. நம்ம ஆவிக்குரியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இறக்கம் கிடையாது. ஒரு மனுஷன் கெட்டு செத்து போனா கூட, அம்மா செத்து கெட்டு போதுனா கூட நான் அடக்கத்துக்கு போக மாட்டேன். நான் பெந்தகுத்துக்காரங்கள நீங்க எல்லாம் மாமியை நான் பார்க்க மாட்டேன், அவ சரியில்லை. நான் சொல்றேன், இங்க எவளும் சரியில்லை, எவனும் சரியில்லை. நான் சரியா இருந்தா எல்லாம் சரியாகும். கரங்களை தட்டி இருக்கா? ஏமேன். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சரியில்லாமல் எது சரியாகாது. நான் மாமியை குறை சொல்றது, மாமி என்ன குறை சொல்றது முக்கியம் இல்லை. அவ குறையத்தை நான் பார்க்க கூடாது, என் குறைய அவ பார்க்க கூடாது. நான் செம்மையா இருந்தா எல்லாம் சரியாகும். நான் சொல்லுவேன், எந்த கிரைண்டர்ல எந்த அரிசி போட்டாலும் அரைச்சி வெளியே தள்ளும். கிரைண்டர் சரியா இருந்தா மாவு வருமா வராதா? வரும். வீட்டை பரிசுத்தமாய் காக்கிறவள் சரியா இருந்தால் பிள்ளைகளும் மருமகளும் மவனும் செம்மையாவான். நான் சொல்லுவேன், சுவிசேஷம் அப்படிப்பட்டதுதான். உங்களை எல்லா நிலைமையிலும் காக்கக்கூடியது. இத உங்க வீட்டுக்குள்ளாய் உங்க விருதத்துக்குள்ளாய் வருவதற்கு ஒப்பு கொடுங்கன்றாரு. அதுக்கு தானே அழுறாரு. அதை இதை பார்த்துட்டு போகாத, இதுக்கு இதை கேளு, சமாதானம் கடந்து வருன்றார். பிசாசுல தப்பிச்சலாம். ஜனங்கள் மாட்டிக்கிட்டாங்க, கண்ணீர் விட்டு கதறாரு. பிதாவுக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு, என் வேலையை நல்லா செய்யறான் மனுஷன், எதற்காக நீ அனுப்பினீரோ அதை செய்து முடிக்கிறேன்றார். மூணாவது பாயிண்ட் சொல்றாரு, உன்னையும் உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு. சுவிசேஷம் இல்லைன்னு தரித்திரனாகிருவான்றது. தரையாக்கி போடுவதுன்னு தான், தரித்திரனாகிருவான் அவன். கீழே போட்டுறது. கொஞ்ச நாளைக்கு மினு மேல பார்க்கும், பைசா காணாம போயிடும். கொஞ்ச நாளைக்கு நல்லா சம்பாதிக்கிறான். வேதம் சொல்றது, பொத்தலான பையில போடுறதுனால எல்லாம் இல்லாமல் போயிருதுன்றான். தரையாக்கி போட்டு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும். எல்லாவற்றையும் நாசமாகின்றார், எல்லாவற்றையும் உடைச்சி போடும். என் வாழ்க்கை, என் பொருளாதாரம், என் நன்மைகள் எல்லாம் தீர்த்து போடுன்றார். சுவிசேஷம் இல்லாதனால அழுகிறாரு, கெஞ்சுறாரு. மேல இருந்து கர்த்தர் பார்க்கிறார், என் வேலையை சிறப்பா செய்யறான். யாரும் இவ்வளவு நீட்டா இயேசு கிறிஸ்துவ மாதிரி மற்றவர்களுக்காக பாரப்பட்டது கிடையாது, அழுது கிடையாது. எல்லாரும் தனக்காக அழுதாங்க. இயேசு கிறிஸ்து மட்டும் பிறனுக்காக அழுதார். அதனாலதான் உன்னதத்தில் அவர் இருக்கிறார். நம்ம ஏன் இங்க துடிச்சிட்டு இருக்கிறோம்? ஏன் நம்முடைய ஜெபங்களுக்கு தேவதூதன் வர்றது கிடையாது? ஏன் தேவனுடைய ஆவியானவரை நிரப்புறது கிடையாது? எல்லாம் இச்சைகளுக்காக போராடுகிறோம். தனக்காக மட்டும் கேட்பதுக்கு பேர் தான் இச்சை. இச்சைன்னா தான் நல்லா இருக்கணும், நான் தின்னணும், நான் அப்படி இருக்கணும், நான் இப்படி ஆகணும். அந்த இச்சைக்காக கேட்கறதுனால தேவன் வேலை செய்ய மாட்டேன்றார். இயேசு கர்த்தா பரலோகராஜ்யத்தில் முத ஆளா போயிருந்தார். வானத்தில் இருக்கிற 24 மூப்பரும் கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி, முகங்குப்புற விழுந்து நமஸ்காரம் பண்ணி, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் இந்த சிங்காசனத்துக்கு பாத்திரர் வருகன்னு வர வைத்தாங்கண்ணா. அவங்க என்னத்தை பார்த்தாங்க? மேல இருந்து கீழே இயேசுவை பார்த்தார். எல்லா ஜனங்களுக்கு, தூதனுக்கு தெரியும், நாம் ஒருவேளை சின்ன இடர் உள்ளவராக இருந்தாலும் இந்த இயேசு கிறிஸ்து இந்த நித்திய ஜீவன்ல என்னை பாதுகாப்பாருன்னு சொல்லி அவர்கிட்ட சாத்தங்கம் விழுந்தான். யார்கிட்ட ஆள் வரும், யாருக்கு பிசினஸ் பெருகும்? தன்னிடத்துல வருகிற மனுஷனுக்காக ஒருவன் கதறும் போது அவனுக்காக பிசினஸ் பெருகும். புரிஞ்சுக்கணும். சுவிசேஷம், தேவனுடைய சுவிசேஷம் கேட்காத இடத்துல அவ்வளவு பிரச்சனை. சுவிசேஷம் இல்லாத இடங்களுக்காக அழுகுறாரு. நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியும், சுவிசேஷம் இல்லைன்னா அவங்க பிசாசுல கட்டப்பட்டிருக்கிறான். ஒரு நாளைக்கு அவன் தரையோடு அவன் ஆக்கப்படுவான், அவன் பிள்ளைகளெல்லாம் மோதி அடிக்கப்படும். இப்படிப்பட்ட ஒரு விளைவுகள் இருக்கிறதுனால நீங்களும் நித்திய ஜீவனுக்கு போகணும், அந்த ஜனங்களும் நித்திய ஜீவனுக்கு போகணும்னா அந்த ஜனங்களுக்காக உங்களுடைய ஜெபங்களில் நீங்கள் கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணுங்கன்றார். 4வது பாயிண்ட், வேண்டுதல் செய்து. He offered a prayer. யாருக்கு ஜெபம் பண்ணாராம் கேட்குறீங்களா?
ஒரு அம்மா என்னை பார்த்து சொல்லுது, பயங்கர வெள்ளசில போட்டிருக்கும், பிரதர் கடைசி காலம். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? கடைசி காலம் வேற சபையை பிரிச்சுட்டு ஓடிடுறது. கடைசி காலம் எல்லாரும் சம்பாதிச்சது ஃபுல்லாக என் கையிலே தரங்கன்னு சொல்கிறது. கடைசி காலம் நான் யாருக்கும் ஒன்றும் செய்ய மாட்டேன். இந்த கடைசி காலத்தில் இங்கே எதுவுமே செய்ய மாட்டாங்களாம். நான் சொல்லுவேன், நான் என்னைக்காவது உங்களை பார்த்து சொல்கிறவங்களே நாளைக்கு இயேசு வருவார் அப்படி சொன்னால், இது கடைசி காலம் நான் சொன்னால் ஏன்ட இருக்கிற விற்று உங்கள்கிட்ட ஏழைகளுக்கு தந்துடுவேன் நான். ஏன்னா நாளைக்கு அவர் வர போகிறேன்னா இன்றைக்கி இருந்ததுக்கு 2 பிரியாணி பாடல் மட்டும் வாங்கி வச்சு நான் தின்னுட்டு நாளைக்கு போயிடுவேன். நான் அந்த ஊழியக்காரன் மாதிரி கிடையாது. கடைசி காலம்னா அது அந்த கடைசி காலத்தில் வாழ்க்கை என்னன்னு தெரியணும். எல்லாரும் சொல்லலாம் இது கடைசி காலம் கடைசி காலம் கடைசி காலம். நான் சொல்லுவேன், இந்த புரளிக்கெல்லாம் கர்த்தர் வரமாட்டார். 4 பேர் இங்கேருந்து பேசுறதுனால கர்த்தர் வந்துடுவாரா என்ன? இத்தனை 1000 கோடி ஜனங்களை விட்டுட்டு ரசிப்பை விட்டுட்டு வந்துடுவாரா என்ன? நல்லா ரசிக்கப்பட்டு நம்மளாம் பணக்காரனாகி நாமெல்லாம் பல பேருக்கு நல்ல நன்மைகளை செஞ்சு நம்ம பரலோகராஜ்யத்துக்கு உரப்பான பின்னாடி தான் அவர் வருவார். ஈஸியாக வரமாட்டார். ஆமென். 4வது பாயிண்ட், வேண்டுதல் செஞ்சாராம். ஃபர்ஸ்ட் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணாரு. அப்புறமா 2வது 3வது பாயிண்ட்ல சொன்ன 4வது பாயிண்ட் வேண்டுதல் செய்யறான். யாருக்காம்? விசுவாசிகளுக்கு, ஸ்ட்ராங்கான விசுவாசிகளுக்காக வேண்டுதல் செஞ்சாராம். ஒரு விஷயத்த சொல்றேன் நாங்கன்னு, நீங்க வீடுகளுக்கு போகும்போது எனக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். நான் அதிகமாக உங்கள்கிட்ட ஜெபம் கேட்கறது கிடையாது, எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன்னா விசுவாசிகளை, கொடூரமான விசுவாசிகளை கூட பிசாசு புடைப்பதற்கு கேட்குதான் கொண்டாங்க. நிறைய விசுவாசிகள் கேரக்டர் ஆதில நல்லா இருந்துச்சு, இப்போ நல்லா இல்லை. ஏன்னா பிசாசு போட்டு நல்லா குத்தி விட்டுச்சு, அதனால கேரக்டர் மாறிட்டு. பிசாசு ஒரு ஆளுக்கு பிடிச்சிட்டு எப்படி தெரியுங்க? கேரக்டர் சேஞ்ச் இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் வம்பு தான், எதுக்கு எடுத்தாலும் அடி தான், எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை தான், எதுக்கு எடுத்தாலும் முறுமுறுப்பு தான், எதுக்கு எடுத்தாலும் கோபம் தான். நல்லதே தெரியாது, தீமைக்கு நம்பர் 1 இருப்பாங்க. அப்போ நான் சொல்றேன், விசுவாசிகளை கூட, ஸ்ட்ராங்கா இருக்கிற விசுவாசிகளை கூட பிசாசு சொலவுல போட்டு புடைக்கிற மாதிரி புடைப்பதற்கு ஒப்பு கேட்குது. நல்ல ஆவிக்குரிய பிள்ளைங்களா இருக்கும், டக்குனும் விழுந்து போயிடும். நல்ல ஆவிக்குரிய மனுஷனா இருப்பான், பொத்துன்னு சரிஞ்சு கிடப்பான். என்னது அது? விசுவாசிகளை பிசாசு மெல்ல மெல்ல புடுங்கி புடைக்க கேட்குதான். அது அரிசியும் குருணாவும் 2ஆ பிரிக்கிற மாதிரி இந்த மனுஷனை நித்திய ஜீவன் பிரிச்சு நித்திய அக்னியில போட்டு வாட்டுறதுக்கு கேட்குதான். அதனால ஸ்ட்ராங்கான விசுவாசிகளுக்கு நாம ஜெபிக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கின்றார், வேண்டுதல் செய்கின்ற கர்த்தட்ட. ஏன்னா பேதுரு சொல்றாரு, லூக்கா 23:31-34 வரை, காவலிலும் மரணத்திலும் சாவிலும் கர்த்தரை பின்பற்ற வேண்டாம். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இன்னைக்கு 3 நேரம் சேவல் கூவும், ஓடிடுவேன் அப்படின்ட்டு. ஹலோ, உமக்காக சாவன்றான், உமக்காக மரிப்பன்றான், உமக்காக என்ன வேணாலும் செய்வன் சொல்றான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எனக்காக சாவியா? இப்ப பாரு, கொஞ்சம் பிரச்சனையில் நீ தவுண்டுருவ பாருன்னார். 2-3 பேர் வந்து சொன்னாங்க, சொன்ன ஓட்டான் ஆளு. இல்ல 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 இல்ல, ஏசு பார்த்தா அவன் இவன் பேசி போட்டான். அப்புறம் தான் தெரியுது, ஏன் அவன் இவனோட பேசிக்கிட்டு நிப்பாட்டிட்டு கர்த்தரை விட்டு போனாம்னா சாவறதுக்கும் காவல் இருப்பதற்கும் தயாராகணும்னு பிசாசு கொஞ்சம் பிடிச்ச உடனே ஆள் மாட்டிக்கிட்டான். தெய்வம் என்ன பண்ணாராம், அவன் எனக்காக எப்படியாவது நிற்பான்னு தெரிஞ்சு அவனுக்காக வேண்டுதல் செய்து காவலிலும் சாவிலும் சாவரனுக்காக வேண்டுதல் செய்து அவனை காப்பாற்றினாராம். அப்ப நான் சொல்றேன், நல்ல தேவனுக்காக நிக்கிற மனுஷர்களை பார்த்து பொறாம பிடிச்சிடக்கூடாது. அவனுக்கு விரோதமா எழுந்துடக்கூடாது, மாட்டிக்கணும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஊழியக்காரன் விரோதமா எந்திரிச்சிடக்கூடாது. அவனே பிசாசு விழுங்கலாம் இருக்குது, அவனை சேர்த்து விழுங்கலாம் பாத்தீங்கன்னா நீங்க தான் விழுவீங்கன்றார். அவனுக்கு விண்ணப்பம் பண்ணு, ஜெபம் பண்ணுன்றார். எங்க ஊழியக்காரன் ஸ்ட்ராங்கா நிக்கிறான், எங்க ஊழியக்காரன் திறமா நிக்கிறான், அவன் நல்லா நிக்கிறான், நல்லா ஊழியம் செய்யறான், அவன் விழுந்து பெறக்கூடாது, அவன் தேவனை விட்டு பேரக்கூடாது, பிசாசுக்கு பயந்துடக்கூடாது அப்படின்னு அவனுக்காக வேண்டுதல் விண்ணப்பமும் செய்யற மனுஷன் நித்திச்சு பண்ணிருப்பான். ஆமென். எங்க ஊழியக்காரர் சின்ன சபை தொடங்கி இருக்கிறாரு, 8 பேர் தான் இருக்கிறாங்க, அவருக்கான ஜெபம் பண்ணணும் தவிர விட்டுட்டு போக கூடாது. வேதம் சொல்லுது, விசுவாசிகள் தனக்கு ஏற்ற போதகர்களையும் போதகத்தையும் தெரிந்து கொண்டார்களாம். எனக்கு விக்கிறதுக்கு போற மாதிரி ஒரு போதனை இருந்துச்சுன்னா அங்க போயிருவாங்க,
எனக்கு அந்த சப்பரத்துக்கு பின்னாடி போற மாதிரி ஒரு போதனை இருந்துச்சுன்னா அங்க போயிடுவாங்க. ராட்டில் ஆடுறதுக்கு ஒரு போதனை இருந்துச்சுன்னா அங்க போயிடுவாங்க. திருவிழா நடக்கும்போது கொஞ்சம் பாஸ்டர் அப்படி கொஞ்சம் இடைவெளி விட்டாருன்னா அப்ப அங்க போயிடுவாங்க. இதையெல்லாம் பேசாத இடத்துக்கு போவாங்கன்றாரு. அவர் சொல்றாரு, இவன் போக மாட்டான், இவன் போக மாட்டான், ஊழியக்காரன் போக மாட்டான், இவனும் போக மாட்டான். இவர் சொல்றாரு, விழுந்து விழுந்து போகிற ஊழியக்காரனு கூட நீ ஜெபம் பண்ணி அவனை நிப்பாட்டணும், அப்ப நீ நித்திய ஜீவன் இருப்பன்ற. ஏசு அப்படிதான் பண்ணாரு நித்திய ஜீவனுக்கு. நல்லா பாயிண்ட். சாதா விசுவாசிகளுக்கும் ஜெபம் பண்றாரு, ஸ்ட்ராங்கான விசுவாசிகளுக்கும் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்றீங்களா நீங்க? ஒரு கரங்க தட்டி பார்த்தா தெரியலையே, உங்களை பார்த்தா அப்படி பெரிய ஜெப வீரர் மாதிரி தெரிஞ்ச மாதிரி தெரியலையே. ஆமென். நான் அப்படி சொல்ல மாட்டேன். நம்ம சபை விசுவாசிகள் நல்லா ப்ரேயர் பண்றாங்கன்னு சில ஊழியர்கள் சொல்லுவாங்க, நான் சொல்ல மாட்டேன். இங்க விசுவாசியை மெச்சித்துக் கொள்வதற்கு இங்க நான் ஆள் கிடையாது, மெச்சித்துக் கொள்ள மாட்டேன். ஏன்னா பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுது, அது போதும் அடைந்தாயிற்று முற்றினி தேறினு எண்ணப்படாமல்ன்றது. நான் நல்ல நல்ல ப்ரேயர் வீரனாக்கும், நான் இப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிறனாக்கும். சகோதரி, நீ அழுவுறாயா? உன் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, நீ அழுவுறாயா? கர்த்தர் உனக்கு தருவார். கொடுக்க மாட்டாருங்க. அவ பிள்ளைய வேலைக்கு விடுறதுக்கே 10 பேர்கிட்ட ஏமாத்தி தான் விட்டுருக்கிறா. 2 மறுபடியும் அழுவுறா. கர்த்தர் இதெல்லாம் பார்த்து தான் கொடுக்கல. மற்றவனுடைய நன்மைக்காக அழுகிறவன் ஒரு காலமும் தன்னுடைய பிள்ளைங்கள் கெட்டு போகாதுங்க. அடிச்சு பேசுறேன். எனக்கு எங்க அப்பா கூட காலத்துல ஒரு இது உண்டு, ஊராம் பிள்ளைக்கு ஊட்டி விட்டா என் பிள்ளை தானா வளரும். அதெல்லாம் பழமொழியில உண்மை இல்லை, பொய் இல்லைங்க, பழமொழி தான். அது பழைய மொழி தான், ப்ராபப்ஸ் தான் அது. ஆனா அது ட்ரூத் 100%. ஆமென். 5வது பாயிண்ட், பயபக்தி. போணுமா? யாரெல்லாம் இன்னொரு கேட்க, யாரெல்லாம் நித்திய ஜீவன் போகணும் ஆசை இருக்குதா? ஹலோ, டிபிஎம் போகலாம், இல்லை FCMEL எல்லாம் சபையெல்லாம் இருக்குது. வெள்ளை கடலில் போனீங்கன்னா நகை கலத்தின டிபி சபை பெந்தோஸ் பேர்லாம் பரலோராஜர் பேர்லாம் சொல்லிடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ இங்கே நகை கலத்திட்டு அங்கே போனால் அங்கே நகை தான் இருந்துச்சுன்னா என்ன செய்வா? அங்கேருந்து ஓடி வந்துருவாக்கி மேலே இருந்து கீழே. இல்லையா? உங்களுக்கு புரிஞ்சு தானே சொன்னது? நகை கலட்டினா நகை கலத்தா பரலோராஜ்யம் போயிடலாமா? நீ பரலோராஜ்யமே முதல்ல படியே நகை தான். அப்படி அங்கே புள்ள போக மாட்டேன் நீ. ஏன்னா அங்கே படியெல்லாம் சொல்லுது ரத்தின கற்களால் உண்டாக்கப்பட்டிருக்க பரலோராஜ்யம் படி. அப்போ போக மாட்டாங்க. ஏன்னா அங்கே போகணும்னு நகரிக்கு. ஆண்டவரே, பாம்பு இங்கே தொங்குதான் ஆண்டவரே, நான் ஓடி போயிடுறேன் ஆண்டவரே. இங்கே ஆண்டவரே, இந்த மலை இங்கே கிடக்க ஆண்டவரே, நான் ஓடிடுறேன் ஆண்டவரே. நீ அங்கெல்லாம் போக முடியாது, அங்கெல்லாம் போக முடியாது. அங்கே போகணும்னா பயபக்தி வேணும். 5வது பாயிண்ட், பயபக்தி என்னங்க? அது 2 விதமா சொல்றேன். 3 பாயிண்ட் இருக்குது, 2 விதமா சொல்றேன். இருக்கிறீங்களா? பயபக்தினா, பயபக்தினா நம்மளுக்கு தெரியும் பாருங்க. என்ன பயபக்தி? நம்மளுக்கு என்ன சொல்றதுக்கு? நம்ம பண்டைய காலத்தில் நம்மளுக்கு வந்து பட்டு சீலை உண்டாக்கி தந்தான், அதுல 3 முழம் கூட போட்டிருக்கிறான். அதை எடுத்து மண்டையில வைக்கிறது. அடி அது வேற பின்னு வேறுங்க. அதை எடுத்து அப்படி இருக்குது, அப்படி இருக்குது. நல்லதுதான் இல்லையா? நல்லதுதான். இதை என்ன நினைக்கிறாங்கன்னா பயபக்தின்னு நினைக்கிறாங்க. இது வந்து பயபக்திக்குரியது. ஸ்திரீகள் ஒழுக்கமா வரணும். பாஸ்டர் நீ சொல்லாண்டாம், எங்க பொண்டாட்டி மருக ஒழுக்கமே இல்லைன்னா எங்க கை பேசும். இதுக்கெல்லாம் போதனை வேண்டாம். உங்க பொண்டாட்டி மருக எப்படி வந்தா நீ உடுவீங்க? அப்ப சபைக்கு என்ன ட்ரெஸ் போடுறீங்க? நீ எதுக்கு இப்படி சுடிதாரம் பட்டு ஆயிட்டா இருக்குது? சீலை என்ன அப்படி அங்க கால் பக்கம் ஒய்ந்து கிடக்குது? எதுக்கு கீல்ஸ் ஓவரா குத்திட்டு கிடக்குது? வீட்டுக்கு போனா கீல்ஸ் அப்படி தனியாக பிரிச்சு எடுத்துருவான். உண்மையா இல்லையா? வீட்டுக்காரன் செய்யறதெல்லாம் உபதேசம் கிடையாது. இங்க வந்து பயபக்தினா அது கிடையாது. அது நாங்களே பார்த்துக்கிடுவோம். ஒரு நாள் ஒரு பயபக்தியை பத்தி சொல்றேன் பாருங்க. இந்த கதையில நம்ம சபையில சொல்லி கொடுப்பாங்க. இதான் நிறைய சபையில போதனை. சிஸ்டர் ஒரு நாளைக்கு கப்புகை இங்க இருந்து இங்க வந்துருது, அப்படியே மறுநாள் கப்புகை இங்க போயிருது. இதெல்லாம் வீடு பண்றது, சபை பண்ணக்கூடாது. சபை பண்ண பாருங்க பயபக்தி என்னன்னு. இதுக்கு ஒரு பயபக்தி ஒன்று சொல்லிட்டு போறேன். நானும் என்னோட ஒய்ஃபும் என் பையனும் கன்னியாகுமரி போயிருந்தோம். தெக்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்க போயிருந்தோம், கடற்கரை போயிருந்தோம். ஒரு சூப்பர் கண்ணாடி ஒன்று இருந்துச்சு. 50 ரூபாய்க்கு என் மனைவிக்கு வாங்கின போட்டு விட்டேன். இவன் இருந்துட்டு அம்மாதை போடாதீங்க, அம்மாதை போடாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா விளைஞ்சிருக்கிறான் பையன். அம்மாதை போடாதீங்க. ஏன்டா? அவன் நீங்க அது போடக்கூடாதுன்னு சொல்றேன்ல. ஏன் நான் சொல்றேன், ஏன் பொண்டாட்டி போடட்டு, உனக்கு அம்மா தான், உன் பொண்டாட்டியை போடக்கூடாதுன்னு சொல்ல. அது இது இல்ல போடக்கூடாதுன்றான்.
அவன் ஏதோ குறுகுறு உள்ள பேசுதா இல்லையா? இது வீடு பார்க்கும், கண்ணாடி போட்டா மாலகா இருக்கும், வெள்ளையா இருக்காங்க, அப்படி போறாங்க, எல்லாருமே சைட் அடிச்சுட்டு போறாங்க, நம்ம அம்மாவும் யாரும் பாத்திரக்கூடாது, நான் உள்ள உறுத்துது. இது நாங்க பண்ற வேலை. இது பயபக்தின்றது இது அல்ல. ரோமன் கத்தோலிக்க பார்க்கணுமே, போகும்போதெல்லாம் ஆளுக்கு ஒரு இது வச்சிருப்பாள் கையில, அப்படி இதுக்கு மேல போட்டு போகும்போதே சண்டை தான், வரும்போது சண்டை தான். இது போட்டா பயபக்திங்க. அவன் போகும்போது சண்டை போட்டு போறது, வந்து சண்டை போடுறது. ஐயோ, கோயிலுக்கு முன்னாடியே கட்டி பிடிச்சி உருண்டு கிடக்குமா நம்ம. இதுல ஒண்ணு போட்டு இப்படி, அது என்ன பேரும் அது, இப்படி போடுறாங்களே, கச்சேரி போடுறது பாக்குறதுக்கு தான் போட்டு போவாங்க. பயபக்தி எப்படி போச்சு பாருங்க. பயபக்தி இப்படி போடுற, கோயிலுக்கு போகும்போது யாரும் பார்க்க கூட போடுவாங்க, கச்சேரி போகும்போது புருஷன் பார்க்க கூட போடுறது. புருஷன் எங்க நம்ம எங்க இருக்கணும் நோன்ற கூடாது அப்படின்ட்டு. பயபக்தின என்ன புரிஞ்சுக்கிடணும். ஏசு அந்த பயபக்தியெல்லாம் ஒண்ணு பண்ணல, அவரு அதெல்லாம் ஒண்ணு காட்டல, அவர் அந்த மாதிரி சீன்லாம் ஒண்ணு காட்டல, அவரு ட்ரெஸ் எல்லாம் ஒண்ணு பார்க்கல அவரு. அவன் பயபக்தின என்ன சொல்றேன் நான். இங்க ஒரு பையனுக்கு அந்த பயபக்தி கிடையாது. முத பயபக்தி ஒரு 4-5 பாயிண்ட் இருக்குது. ஒண்ணு, கரகரம் வாசிக்கிறேன், ஒருவரையும் புறக்கணிக்க கூடாது. தேவனுக்கு பயபக்தியா இருக்கிற மனுஷன் எந்த மனுஷனையும் புறக்கணிக்க கூடாது. பெரியவனோ சின்னவனோ வயதானவங்களோ கஷ்டப்பட்டவங்களோ ஊனமோ பலகீனமோ சரீரத்தில் அழுக்கு ஜாஸ்தியா இருக்கிறவங்களோ யாரையும் பார்த்து யார் ஒரு மனுஷனும் சி என்று சொல்லாதபடிக்கு நல்ல இருதயம் வேணும். இதான் புறக்கணிப்புக்கு கூடாதபடிக்கு பயபக்தியில நம்பர் 1. சில பேர் பார்க்க ரொம்ப அசிங்கமா இருப்பான் இல்லையா, பார்க்கும்போது வேணும்னு ஏதோ புதுசா வாட வர்ற மாதிரி பண்ண. நீங்க பார்த்துருக்கீங்களா? ஏதோ ரோட்ல ஒரு மனுஷன் குஷ்டத்துல கிடந்தவங்களா, ஏமா நீ 4 தோறும் பாத்ரூம் போயிட்டு வரி, அங்கே வர்றதெல்லாம் இங்கே கூட வருது, புரியுதா உங்களுக்கு? 4 தோறும் அதை பார்த்துட்டு தானே வரும். அப்புறம் என்ன, கொஞ்சம் மேக்கப் போட்ட உடனே டேடி ஃபெல்லோ அப்படின்றாங்க. அப்ப 4 தோறும் பாத்ரூம் போயிட்டு வரைய, முதல்ல நல்லா இருந்து நைட்டு ஃபுல்லா இறச்சிக்கிறே தின்னுக்கிட்டு நீ காலையில பாத்ரூம் போயிட்டு வந்தேன்னா இதோட அது கப்பு ஜாஸ்தி. அப்ப உன் கப்பு உனக்கு ஓகே. ஹலோ, பயபக்தின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷனை புறக்கணிக்கிறது கூடாது எந்த சூழ்நிலையிலும். 2, அவமானப்படுத்தக்கூடாது யாரையும். சரீர அவயங்கள்ல பலகீனம் இருக்குது. எலியா தீர்க்கதரிசி வரும்போது அங்க இருக்கிற 50 தீர்க்கதரிசி சொன்னாங்க, மொட்டை தலையன் போறான் பாரு. டீச்சர்மார்களை சிறு பிள்ளைங்கள், அவன் என்ன பெரிய ஆளோ, அவ எப்ப பார்த்தாலும் பிச்சில் திட்டம் இருப்பான், அடிக்கதான் செய்வான். அவங்க வேலையா தானங்கம்மா, வேற என்ன பண்ணணும்? சிஸ்டர் 18 மார்க் எடுத்திருக்காங்க, அடுத்த 10 எடுங்கம்மா, தடவை விட முடியும். இதுவோ படிக்காம அவங்கள போட்டு அவமானப்படுத்துறது, அவமானப்படுத்தக்கூடாது. 2, யாருக்கும் கெடுதி செய்யக்கூடாது. பயபக்தி எந்த மனுஷனுக்கும், என் நண்பனா இருக்கலாம், என் தகப்பனா இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், தெரியாதவங்களா இருக்கலாம், யாருக்கும் கெடுதி பண்ணக்கூடாது. இருக்கீங்களா? பயபக்தியில 4வது பாயிண்ட், நிந்திக்க கூடாது. நீ நாசமா தான் போவ, இவன் நல்லாவே இருக்க மாட்டான், என் கண்ணீர் துருத்தில் வச்சிருக்கிறீர், அவளை கொண்டே போடும் ஆண்டவரை, கொண்டே போடும், என் இருதயம் தாங்க கத்த சொல்லுவாரு, நீ எனக்கு வேண்டாம், வர்றேன் நான். என்ன இதுக்கே முடியலையே உங்களால? நான் 5 பாயிண்ட்லயே நம்ம அசிங்கப்பட்டோம். யாரை நிந்திக்க கூடாது, ஒரு மனுஷன் நிந்திக்க கூடாது. 5, எந்த மனுஷனுக்கும் தீங்கு நினைக்க கூடாது. என் சத்துரு கெட்டு போட்டுன்னு ஒரு காலம் சொல்லக்கூடாது, அவன் நாசமா போட்டான். ஆமென். அதுக்கு ஒரு ஆளை சொல்லித்தார. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் இருக்கிறாரு. பயபக்தி என்னன்னு காட்டுற உங்களுக்கு. இயேசு பிடிக்க ஒரு கூட்டம் வந்துருச்சு. பேதுரு டபக்குன்னு கத்தி எடுத்து போட்டாங்க, அதுல அடி, காது பொத்துன்னு கீழே வந்துட்டு. பார்த்துட்டு சொன்ன இயேசு பார்த்தாரு, என்ன நின்று முட்டாக்குன்னு போடாம இருக்கிற நீ அப்படியே சொன்னாரு. என்ன முட்டாக்கு போடாம இருக்கிற நீ? அவர் சொன்னாரு, கத்திய உரையில போடுறது பயபக்தி. என் துன்ப காலத்துல எனக்கு நெருங்கினவங்களுக்கு பிரச்சனை வரும்போது, எனக்கு பிரச்சனை வரும்போது
அவர் சொன்னார், என்னே தானடா அவங்க பிடிச்சி அடிக்க போகிறாங்க, உனக்கு என்னடா வந்துச்சு? இல்லை சார், கொஞ்சம் வாங்கி தின்னதுனால நன்றி கடன். நீ என்ன நன்றிய கடனாக வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் எந்த மனுஷனுக்கு தீங்கி இழைக்காத இருதயம் தான் பயபக்தி. பேதருக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு பயபக்தின்னு என்ன. யாரையும் ஒரு மனுஷனுக்கு கெடுக்கக்கூடாது. எனக்கு ஒன்று தேவைன்னு எவனையும் வெட்டுவங்க நான். ஆமேன். எனக்கு பெந்தகோஸ்தெல்லாம் முக்கியம் கிடையாது, சபை முக்கியம் கிடையாது, ஊழியம் முக்கியம் கிடையாது. எனக்கு ஒன்றா இப்படி தான் இருக்க போகிறேன், ஆடிச்செல்லாம் தூக்கிக்காத. சரி போட்டு என்ன பண்ணுறதுக்கு? ஆமேன். கரங்களை தட்டிடுங்களா? இருக்கீங்களா? நான் உங்களோட ரகசியத்தை கேட்கட்டா? அமெரிக்காவில் யாரும் முட்டாக்கு போடுறது கிடையாது. அவங்களாம் பரலோகம் போக மாட்டாங்களா? போவாங்க. பெரிய தீர்க்கதரிசியுடைய எந்த ஒய்ஃபும் முட்டாக்கு போடுறதே கிடையாது. எல்லா உலகத்தில் மொத்தமாக சேர்த்து சொல்கிறேன். போக மாட்டாங்களா? போவாங்க. நீங்கள் போட்டுக்கிடலாம், போடாமல் இருக்கலாம், அதில் குழப்பம் இல்லை. பட் பயபக்தியில் இந்த 5 பாயிண்ட் கூட இருக்கணும். இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு அசைக்கப்படுவீங்க. 2வது பாயிண்ட், பயபக்தியில் 2வது பாயிண்ட், யோவான் 17வது அதிகாரத்தில் 6 முறை கர்த்தர் நோக்கி இயேசு பிதாவே பிதாவே, பரிசுத்த பிதாவே பிதாவே பிதாவேன்னு 6 முறை ஒப்பாரி வைப்பார். பயபக்தின்னு என்னதுங்க? நான் சொல்றேன், ஒரு தகப்பனை, என்னை பெற்று எடுத்த தகப்பனை, நான் தகப்பனால் கைவிடப்பட்டாலும், தகப்பன் எனக்கு உதவி செய்யாதது போல இருந்தாலும், என் தகப்பனை என் பரிசுத்த தகப்பரேன்னு உறுதி சொல்றா பாரு, அது தேவன் மேல் உள்ள பயபக்தினால் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். இருக்கிறீங்களா? அவன் ஒரு ஆள், அவன் அடிச்சு போடுவான். பார்த்துக்கிட்டு அங்க இந்த பேசிட்டு இருக்கிறாரு. ஒரு ஆள் சொல்றாரு, ஏன் பொண்டாடி நான் பேச உனக்கல, காலை உடைச்சு போடுவேன், காலை கையை உடைச்சு போடுவேன். அவரு பொண்டாட்டியா கல்யாணம் கட்டினா அடிக்கலாமோ? இவர் பேசுறாரு. இவரு கல்யாணத்தை கட்டிக்கிட்டு இது குழந்தை பெற்றுட்டு வாங்குவார் பாருங்க, நல்லா வாங்குவார் அவரு. அதே அப்படி கல்யாணம் கட்டினா இதெல்லாம் வச்சிட கூடாது. அடிக்கிற வழக்கமா இருந்துச்சு, உனக்கு கொன்னே போடுவோம். பார்த்துக்க, அப்பா அம்மாருக்கு சென்னியில் அடியை வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வெளியே வர்ற ஆட்கள்லாம் பார்த்துருக்கிறேன். அம்மா மார்க்க முதல்ல பலாருன்னு அடியை வாங்கிட்டு அந்த சேரி ஆக்கி தான் இந்தியாவில் கொடுத்தாங்க பாருங்க. எங்க அடிப்பட்டாலும் உழைச்சி வச்சுக்கிடலாம். அப்படி மாத்தலாம், இப்படி ஸ்ப்ரிங் மாதிரி எப்படி சாரியை சுத்திக்கிடலாம். இப்படி சுத்தி கூடாது, அப்படி சுத்தி கூட, அப்படி சுத்தி கூட, எங்க அடிப்பட்டாலும் சுத்திக்கிடுவாள். புருஷன் அடிப்பட்டா சொந்த வீட்டுக்கு போகும்போது அப்படி மாத்திக்குவாழ்வ, சொந்த வீட்டில் அண்ணன் ஒரு அப்பனா அப்படி, புருஷன் வீட்டில் இப்படின்னு சொல்லுவாழ்வ. சூப்பர் சாரி. ஆமேன். அழகான சாரி, சூப்பர். அதுக்கு வேண்டியதான் நம்ம ஆட்கள் கெட்டுறாங்க. அதை ஏசு ஒரு நேரம் கூட எந்த பிரச்சனையிலும் எந்த பாட்டிலும் இந்த பாவ மனுஷனோட எண்ணெயை கொண்டு பெத்து போட்டுட்டே கர்த்தாவை சொல்லவே இல்லை. பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பயபக்தியில் முக்கியமானது. அப்ப நான் பார்த்து நீ வாழ போலாம் பரலராஜன், நாமளும் இந்த கூட்டத்தோட இங்கே வாழுங்க, அங்கே வாழ மாட்டேன். நான் இயேசோட மட்டும் தான் வாழ ஆசைப்படுறேன். ஏன்னா நாலேஜ் சூப்பர், அவருக்கு சூப்பர் மனுஷன் அவரு. அதான் இப்ப சொன்னி, தங்கம் போடலாம், லிப்ஸ்டிக் போடலாம், துப்பட்டா போடு, போடாம போ, துப்பி போட்டுருவா, பிரச்சனை கிடையாது. பட் இங்கே சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயத்துல கரெக்டா ஒன்னு நித்திய ஜீவன்ல கர்த்தர் பார்ப்பார். சொல்லுங்களேன், எத்தனை பேர் அப்பாவை இதுவரைக்கும் திட்டாம இருந்திருக்கீங்க? அப்பா அம்மாவை யாரா கை தூக்கிமா? ஒரு வாலிய பிள்ளைங்க கை தூக்கி பிடிப்பீங்களா? அண்ணா ஒரே ஒரு பையன் மட்டும் தான் கை வச்சிருக்கேன், அப்பா அம்மாவை திட்டாத பையன், நான் கைக்குள்ள போட்டிருப்பான். வேற எல்லாரும் அப்பா உமக்கு என்ன சோழிய முடிச்சிருவேன், அம்மா மேல கைப்பட்ட நீ அனாத பண்ணந்தான் போ அப்படின்றான். அம்மா மேல கை வச்சா நீ அனாத பொண்ணந்தான், உன்னை பார்க்க ஆள் இல்லை. சரி, இங்க பிராண்டி இருக்கிற வரைக்கும் அவன் நெஞ்ச திடகாத்தனும் வச்சிருவான். அந்த பிராண்டிய என்னைக்காவது ஸ்டாலின் அவர் கொடுக்கலன்னு அப்புறமா மக்கள் அடங்கிடுவாங்க. பிராண்டி சேர விஷயம் அப்பனுக்கு வாங்கிட்டு ஒத்தாடி, இன்னும் கொல்லாம் விட மாட்டேன், கொல்லாம் விட மாட்டேன், நான் கொல்லாம் என்ன விடு, ஐயோ பிடிக்க 10 பேரு ஏத்துட்டான் ஒரு வீட்டுல. இன்னும் பெந்தகோஸ்துல போதிச்சது அப்படி போதிச்சாங்க பாருங்க. நம்ம பெந்தகோஸ்துல எல்லாம் அப்பனை என்ன வேணாலும் பேசிக்கோ, பிரச்சனை இல்லை. ஏங்க எந்த அப்பனும்
பொண்டாட்டிக்கு அடி கொடுத்தா காரணம் இல்லாமல் அடி கொடுக்க மாட்டான், பிள்ளை அடித்தா காரணம் இல்லாமல் அடிக்க மாட்டாங்க. எந்த தாயும் பிள்ளைகிட்ட போய் நான் இப்படி பாவம் செஞ்சல தான் அடிச்சேன்னு சொல்ல மாட்டான். அவன் செஞ்ச பாவத்தை அவன் மைண்டில் வச்சு கொள்ளுவான். ஏன் இல்லை பார்த்துக்க, நான் அங்கே போகும்போது அந்த மனுஷனை பார்த்தா நான் சைட் அடிச்சேன், அது அப்பா அடிக்கான்னு சொல்ல மாட்டேன். இவளுக்கு பிள்ளைகிட்ட நல்ல பேர் எடுத்து கடைசியில் இவ்வளோ பார்க்க வேண்டிய ஐடியா போடுவான். சூனியம் வைக்கிற கிளவி மாதிரி இவ்வளோ. அதனால தேவையில்லாம பயபக்தியிலிருந்து மாறிடுறாங்க. சண்டை விழுதா தாய் தப்பனுக்கு நடுசுல ஓடி கொடுத்து குறுக்க கொடுத்து அடியை வாங்கு, அடிச்சுட்டு 2 பேரை அப்பா அம்மா விடுங்கம்மா சமாதான குலைச்சல் வருது சொல்லணும். அது பிள்ளை இதுவரை குடிச்சிட்டு வந்து நிற்கும். என்ன பண்றதுக்கு? சரி போட்டு இதை பத்தி பெருசாக விளக்க முடியல. அடுத்த பேர் 2 விஷயம் இருக்கு. சொல்லுங்களேன் நீங்க எல்லாரும். அம்மாவை எப்பவும் பேசணும். அப்பாவை பரிசுத்த தாயே, அம்மாவே, தகப்பனே, என்னை பெற்றதுனால நான் கொஞ்சம் அனுபவிச்சேன், நல்லா இருக்கிறேன், உனக்கு என்ன வேணாலும் நான் செய்வேன், நீ கவலைப்படாத. இப்படி இந்த மாதிரி சத்தியத்தை தான் சொல்லி கொடுக்குறாங்க, நான் அப்படி செய்வேன் நான் அப்படின்னு பேசுறது பிள்ளையா? ஏமேன். சரி 5ஆம் பாயிண்ட்டுக்கு போயிடும், 6ஆம் பாயிண்ட்டுக்கு போயிடும். அவர் அந்த வசனத்தில் இருக்கும் இல்லையா, எபிரேயர் 5ஆவது அதிகாரம் 7, 8, 9 இருக்கும். இது 8ஆம் வசனத்தில் வருது. அவர் குமாரனா இருந்து பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு சொல்றாரு. பாடுகள் வரும்போது வெரி டேலண்ட் ஜீசஸ் இல்லையா, பாடுகள் வரும்போது மனுஷன் கோபம் வரும். இவருக்கு பாடுகள் வந்த பொழுது கீழ்ப்படுதல் வந்துச்சான். அதான் ஒரு கர்த்தர். நம்மளுக்கு பாடுகள் எப்படி வரும்? பாடுகள் வரும்போது யாரையாவது அடிக்கணும், இல்லைன்னா சபையை விட்டு போகணும், சில பேர்லாம் சபையை கெடுக்கணும். எனக்கு பாடு வருமா, நான் எதையோ உடைச்சு போட்டுறேன் நான். ஆனா கிறிஸ்துவுக்கு பாடுகள் வந்த போது கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார்ன்றது நான் சொல்லுவேன். பவர்ஃபுல்லான மெசேஜ். நித்திய ஜீவனுக்கு அதிக பாக்கியம் உள்ளது. எனக்கு வேதனையும் கஷ்டங்கள் வரும்போது நான் என்னை நானே கீழ்ப்படுத்திக் கொள்றேன் பாருங்க. இவன் கர்த்தரால் போதிக்கப்பட்ட மனுஷன், சுவிசேஷத்தை நல்லா கேட்கிறான். பாடுகளில் தன்னை கீழ்ப்படுத்துற மனுஷன் தான் நித்திய ஜீவனுக்கு பாத்திரன். எனக்கு என் மேல பல அடிகள் வரட்டும், பல பிரச்சனை வரட்டும், நான் அந்த இடத்துல கீழ்ப்படிந்தவனாய் சமாதானத்தை ஏற்படுத்துகிறவனாய் இருந்தால் பாக்கியவானா இருப்பான். நான் அவனா எனக்கு 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 பாடுகள் வரும்போது அவர் குமாரனா இருந்தும், அந்த வார்த்தையா சொல்றது சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம் அவர் தெய்வம், அதனால பட்ட பாடுகள்ல அவர் கீழ்ப்படிஞ்சாரு. அவருக்கு சிலுவை அடி படும்போது, சிலுவையில இருந்து அடிக்கும் போது, அவர் சவுக்காடி விழும்போது, ஈட்டினால் குத்தும் போது அவர் தெய்வம் தாங்கினார் அப்படி சொல்லுவோம். அது சுத்த போய். வேதம் சொல்லுது அவர் குமாரனா இருந்து மாம்சத்தில் பட்ட பாடுகளினாலே என்றது. நம்மளை போல மாம்சம் இருந்தாரு, அவர் தேவனுடைய குமாரன் மனுஷகுமாரன் ஆகி நம்மளை போல மாம்சம் வந்த பின்னாடி அவருக்கு பட்ட வேதனையில அவருக்கு வேதனை வர 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 கீழ்ப்படிதல் தான் அவருக்கு வந்துச்சுன்றாரு. அப்ப நான் சொல்லுவேன், அப்படி கீழ்ப்படுகிற மனுஷன் தான் நித்திய ஜீவனை கண்டிப்பா ஜெயிப்பான். அவர் சொல்லுது பிலிப்பு 2, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, அவர் தேவனுடைய குமாரனா இருந்தும் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, அப்படின்னா என்னைய மாதிரி தான் சதை, என்னைய மாதிரி தான் ஆற்றல், என்னைய மாதிரி தான் கேரக்டர், என்னைய மாதிரி தான் வலி, என்னைய மாதிரி தான் எல்லாமே இருந்துச்சு. மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரிதியம், அதாவது சிலுவையின் மரண பரிதியம் தம்மை தாமே தாழ்த்தினவராகி கீழ்ப்படிந்தார் இருக்குது. சிலுவை மரணம் அப்படின்னா கேவலப்படுத்துறது, கேவலப்படுத்தி ஒருத்தனை கொல்றது, குடும்பத்தை கேவலப்படுத்தி, அந்த மனுஷனை கேவலப்படுத்தி, அந்த ஊரை கேவலப்படுத்தி, சிலுவையை தூக்கி ஏற்றி வச்சு நல்லா அடிச்சு கொன்னு கிழிச்சு பிரிச்சு போட்ட பின்னாடி கூட அவர் கீழ்ப்படுதல மட்டும்தான் அவர்கிட்ட இருந்ததாம். அவன் தான் நித்திய ஜீவனுக்கு பாத்திரன். நித்திய ஜீவன் இப்படிதான் போக முடியும், வேற மாதிரி போக முடியாது. நோ வே. அதான் நானே வழியும் சத்தியம் ஜீவனும். அந்த சத்தியம் தான் சொல்லுது, எனக்கு பாடுகள் வரும்போது எனக்கு கீழ்ப்படுதல் வேணும். என்ன நீ பெரியாளோ, நீ மட்டும் தான் பீஸா எல்லாத்தையும் திம்பியானு தர மாட்டியோ? இன்னைக்கு வீட்டில் 2 ஒன்று நடக்கும். பாட்டு பாடும்போது ஆண்டவரே அப்பா, இவ எதுக்கு அழுதான்னா நாளைக்கு இவளுக்கு பீஸாவும் பர்கர் வேணும், அதுக்கு தான் அழுதா, தேவைக்கு அழுதா.
ஆண்டவரே, என்ன கஷ்டம் வந்தாலும் நான் கர்த்தருக்கு மட்டும்தான் கீழ்ப்படிவேன். எனக்கு கீழ்ப்படுதல் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அது ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்டா கொடுத்துருவோம். முதல்ல கர்த்தரை விசுவாசி, அப்புறமா விண்ணப்பம் பண்ணு, கண்ணீரோட விண்ணப்பம் பண்ணு, விசுவாசிகளுக்கு ஜெபம் பண்ணு, அப்புறமா பயபக்திக்கு வா, அப்புறமா கீழ்ப்படுதலுக்கு வா. ஆமென். சொல்லுங்களா இருக்கா? நான் உங்களை எல்லாரும் அன்போடு லிப்ஸ்டிக் போட்டு அழைக்கிறேன். ஷூ போடலாம், ஜீன்ஸ் போடலாம், எதுவும் போடலாம். பட் ஒழுக்கமாக மட்டும் போடணும். தேவன் கேட்பது ஒழுக்கம்தான். அதில் கட்டிங்லாம் கேட்கறது கிடையாது. ட்ரெஸ்ஸில் இந்த கட்டிங் வேணும், அந்த கட்டிங் வேணும்லாம் கர்த்தருக்கு பார்க்கறது கிடையாது. ஒழுக்கம் ஒன்றே போதும். எந்த ட்ரெஸ்ஸும் போடலாம். பட் இந்த 6 அம்சங்களும் உங்களுக்கு வேணும். ஒரு ஐயா சொல்றாரு, பாஸ்டர் எவ்வளவு நாளும் சண்டைக்கே வர மாட்டேன்னு சொல்றாரு. சபையை விட்டே வரமாட்டேன், அப்புறமா எப்படி சண்டைக்கு வருவேன்? நான் வரமாட்டேன். நான் ஏன்னா நான் இந்த உலகத்துக்குள்ள ஆள் கிடையாது. இந்த உலகத்துள்ள விஷயத்துக்காக இந்த உலகத்துல இருக்கிற மனுஷன்ட்ட போராடுறோம் கிடையாது. யார் சண்டைக்கு போவா? யார் பிரச்சனை பண்ணுவா? இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன்ட ஏதாவது வாங்கி சாப்பிடலாம் பார்க்குறானே, அவன் தான் சண்டை போவான். இந்த உலகத்துக்குரிய மனுஷன் தேவண்ட வாங்கி சாப்பிட நினைக்கிறவன் சண்டை போக மாட்டான். பயபக்தி உள்ளவனா இருப்பான், கீழ்ப்படுத்தல் உள்ளவனாய் இருக்கிறான். என் கணவரை கோவப்படுவார். அங்கெல்லாம் கோவக்காரன்லாம் இங்கே வர முடியாது. என் கணவர் நல்லா சண்டை போடுவார். அங்கெல்லாம் வர முடியாது. வரமா சொல்லுது, எங்கள் கணவரை எப்பவும் எடக்கா தான் பண்ணிட்டு இருப்பார், ஜாலியாக இருக்கு. அங்கே வர முடியாது. அங்கே பரிசுத்தவான் மட்டும்தான் போக முடியும். தேவ சித்தம் சேரவ மட்டும்தான் அங்கே போக முடியும். 6வது பாயிண்ட், 9வது வசனத்தில் தாம் பூரணமான பின்பு. பூரணர், நல்ல சூப்பர் பூரணருக்கு வரணும். நல்லா சத்தியத்தை கேட்டுக்கிட்டு அப்படி லைட்டாக 10 மணிக்கு மேலே போய் சப்பரத்துக்கு முன்னாடி போயின்றக்கூடாது. அக்கா வீட்டில் சோறு போடுறான்னு திருவிழா ஓடி போய் நல்லா கட்டை கடிச்சிடக்கூடாது. மைனி வீட்டில் சோறு போடுறாங்கன்னு ஓடி போயிடக்கூடாது. சில பேர் சொல்லுங்க, செத்தன் வீட்டில் சோறு போட்டால் போகலாம். ஒன்று போச்சோன்னு வச்சாங்க கத்தர் எங்கே போச்சோன்னாரம்மா நிறைய சொல்கிறாங்க, செத்தன் வீட்டு அடக்கத்துக்கெல்லாம் போகலாம். அது உனக்கு இல்லை. பெந்தகோஸ்துக்காரன் அடக்கம் பண்ணால் பெந்தகோஸ்துக்காரெல்லாம் போகலாம், பிரச்சனை இல்லை. வேற யாராவது அடக்கம் பண்ணால் அந்த பிஐ ஓ மேலே வந்து ஏறிடும். அவன் பைபிள் படிக்க மாட்டான்னு சொல்லுவான். அடக்கத்துக்கெல்லாம் போகணும் பைபிள் எழுதிருக்குது. அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் கொடுத்த ஒரு கட்டளை. இஸ்ரேல் ஜனங்கள் மரித்தால் அடக்கம் பண்ணப்பட்டா நீ போகலாம். ஊர்க்காரன் அடக்கம் பண்ணா நீ போனீன்னா நாளைக்கு ஒன்னி அங்கே வச்சு அடக்கம் பண்ணுவான். ஏன்னா அங்கே ஒரு பேய் உன்னைய பிடிக்கும். எங்கள் சித்தி செத்தன்மா போகக்கூடாது. எங்கள் அம்மா செத்தே நான் போகலை, எங்கள் அப்பா செத்தே நான் போகலை. எனக்கு அறிவே கிடையாது. அன்னைக்கு பியாய் பயம், செத்தா பியாய் வருவாங்களே அப்படின்னு போகலை. அம்மா நல்லா பெந்தகோஸ்துல ஆவிக்குரிய மனுஷனாக இருக்கும்போது செத்துச்சு போகலை. அம்மா செத்ததுக்கே போக மாட்டேன். நான் போனது கிடையாது. எவன் செத்தாலும் போக மாட்டேன். ஆனால் என் சபை விசுவாசி கர்த்தருக்காக ஜீவனுக்காக வாழுற மனுஷன் எவன் செத்தாலும் போவேன் நான். ஏன்னா நான் மாம்சத்தின் மேல எல்லாம் வைராக்கியம் வச்சிருக்கிறது, ஆவி மேல வைராக்கியம் வச்சிருக்கிறேன். நான் ஆவியின் மேல வைராக்கியம் வச்சிருக்கிறனால ஆவியானுடைய சொல்லுக்கு தான் கீழ்ப்படுவேன். அதுதான் பூரணம். இங்க எல்லாம் பெந்தகோஸ்துல கல்யாணம் நடந்த பாதி பேர் வரமாட்டா. சித்தி விட்டு மாமனார் வீட்டுக்கெல்லாம் போவா. நான் ஆவியானுடைய கீழ்ப்படுறேன். ஆவியானுடைய அடக்கத்துக்கு, ஆவியானுடைய காரியங்களுக்கு, எல்லாவற்றுக்கும் நான் போவேன். நான் பூரணர், குற்றம் பார்க்காத, எந்த விஷயத்துக்கு தலையிடாமல் நல்லா போற ஒரு மனுஷன் பூரணன். மனுஷன் சூழ்நிலைகளை பார்த்து வாழ்றவன் கிடையாது ஆவிக்குரிய மனுஷன். தேவ சூழ்நிலை மட்டும் பார்த்து வாழ்ற மனுஷன் ஆவிக்குரிய மனுஷன். இவர் சொல்றாரு, இப்படி தேவ சித்தமாகி இந்த 7 பங்கையும் செய்து பூர்ணமாக்கப்பட்ட ஒரு மனுஷன் நித்திய ஜீவனுக்கு போவான். இப்ப சொல்லணும், ஆண்டவரே உங்களுடைய சித்தம் பரலோகராஜ்யத்தில் செய்யப்படுவது போல பூமியில எனக்கும் நடக்கட்டும். சில பேருக்கு ஐடியா, அம்மா செத்த எங்க அடக்கம் பண்ணணும்னு தெரியலையே, நான் தான் அடக்கம் பண்ணணும். 2 கிட்னியும் கலத்தி விட வேண்டியது வழி இல்லை. ஆமென். அது அநாத படமா விட முடியுமா? அநாதைகள் செத்தாலுமே அநாத படம்னா போக மாட்டான். உங்க தாய் தப்பன் செத்தா ஏன் அநாத படமா போகிறான்?
அது பாஸ்டர் சபையில் வந்து அடக்கத்துக்கு இடம், செத்தா அடக்கிறதுக்கு இடம் இல்லை. நான் நித்திய ஜீவன் போகிறத பற்றி பேசிட்டு இருக்கிறேன், பாதி பேருக்கு இடம் இல்லை. அதெல்லாம் வாங்கி போட்டுருக்கீங்க, எவனும் சாக மாட்டேங்கிறான். கலரை வாங்கி போட்டு 5 வருஷம் ஆச்சு. நான் பார்க்கவும் போனது கிடையாது. வேற கலர் 2-3 கலர் இடம் பார்த்துட்டு இருக்கிறேன் நான். எனக்கு செத்தா இங்கே அடக்கம் பண்ணணும், அடக்கம்தான் முக்கியம். பரலோகராஜ்யம் போகிறது பற்றி பேசுறது கிடையாது. அடக்கம் பண்ணுறதுக்குன்னா சாமிமார்க்கு வருவான், நித்திய ஜீவன் போவீன்னு பாஸ்டர் வருவான். சாமிக்கும் பாஸ்டருக்கு என்ன வித்தியாசம்னா, பாஸ்டர் உன்னை நித்திய ஜீவன் கொண்டு போவான், சாமி நித்திய நரகத்துக்கு கொண்டு போவான். ஆமென். சோழி முடிஞ்சு, அவ்வளோதான். இந்த இழுவையோட நீ போயிட வேண்டிதான். நாங்கள் அப்படி இல்லை. இங்கே வர 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 உன் சேட்டையெல்லாம் கலத்தி விட்டுருவோம். இங்கேருந்து வரும்போது ஆள் பார்க்கத்தான் அழகா இருப்ப, உள்ள பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து மாதிரி இருப்ப. சில சபையில் வெளியே பார்த்தா ஏசு கிறிஸ்து மாதிரி இருப்பான், உள்ள அந்தி கிறிஸ்தே இருப்பான். இங்கே மாற்றி விட்டுருவோம். நம்ம வெளியே பார்த்தா இங்கே ஆள் மனுஷன மாதிரி தான் இருப்போம், உள்ள ஆவியானவர் இருப்பார்.